என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 241. இன்னும் 20 வகுப்பு போச்சுன்னா we will reach 260. 260 is 52 into 5. So we will reach 5 years of Kambaramayana வகுப்பு in another 20 more lessons. இந்த ஆதரவுக்கு நன்றி. முதல்ல இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, ஆண்டு 2025, கிழமை, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. ஒரு சிலர் புதிதாக இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வருகைக்கு நன்றி. வகுப்பு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் வண்ணம் அமையும். அதற்கு ராமபிரான் அருள் புரிவான் என்று நம்பி நான் இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். கம்பராமாயணத்தில் யுத்த காண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 வருஷம் ஆப்போறது. 2 காண்டம் தான் முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு காண்டமும் தாண்டறதுக்கு அது பெரிய கண்டமாவே இருக்கு. சுந்தர காண்டம் முதலில் பார்த்தோம். அது ஒரு 1.5 வருடங்கள் ஓடியது. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் யுத்த காண்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 அல்லது 6 மாதங்களில் யுத்த காண்டமும் முடியலாம். இந்த 2025 இயர் முடியும் பொழுது probably we will start with பாலகாண்டம். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்ததால் சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், அதன் பிறகு பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் என்று முடிப்போம். இன்னும் ஒரு 5 வருடங்கள் இல்லைன்னா 6 வருடங்கள் இந்த வகுப்பு ஓடும் என்று நம்புகிறேன். யுத்த காண்டத்தில் குறிப்பாக ராவணன் வதை படலத்தில் இருக்கிறோம். ராவணனுடைய மற்ற எல்லோரும் அழிந்து போக, இந்திரஜித் அழிந்து போக, கும்பகர்ணன் அழிந்து போக, அதிகாயன் அழிந்து போக, அவனுடைய மூலபல சேனை அழிந்து போக, மகோதரன் அழிந்து போக, இறுதியாக மீதமிருப்பவன் ராவணன் மட்டும். அவன் போருக்கு வந்திருக்கிறான். மிகவும் உக்கிரமான போர் நடக்கிறது ராமனுக்கும் ராவணனுக்கும். போரின் நடுவில் கம்பன் சொல்லி போகும் ஒரு முக்கியமான செய்தி, எந்த விதமான முன்னெடுப்பும் தான் எடுக்காமல் ராவணன் ஏவும் கணைக்கு எல்லாம் தக்க பதில் கணை, தக்க மாற்றுக்கணை, அந்தந்த அம்புக்கு எந்தெந்த அம்பு ஆன்டிடோட் என்று பார்த்து அவற்றை ஏவுவதிலேயே ராமன் முனைப்பாக இருக்கிறான் என்பதை கம்பன் வேறு தெளிவாக பதிவு செய்கிறான். அதுபோல எந்த விதமான கோபமும் இல்லாமல் முறுவல் காட்டியே போர் செய்து கொண்டிருக்கிறான் என்பதையும் கம்பன் பதிவு செய்கிறான். ராமன் இதற்கு முன்னால் போரிட்ட பொழுது அனுமனுடைய தோள் மீது ஏறி போர் செய்தான். இப்பொழுது ராவணனை எதிர்ப்பதற்காக ராவணன் ஒரு பெரிய தேரில் வருவதாக, ராமனுக்கும் தேர் வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பரிந்துரை செய்ய இந்திரன் தன்னுடைய தேரையும் தன்னுடைய தேர்ப்பாகனான மாதலி என்பவனையும் அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே ராமனுக்கும் தேர் இருக்கிறது, ராவணனுக்கும் தேர் இருக்கிறது. ராவணன் பல கணைகளை ஏவுகிறான். அந்த கணைகள் ஒவ்வொன்றிற்கும் தக்க பதில் ராமன் ஏவுகிறான். ராவணனுடைய எல்லா கணைகளும் ராமன் ஏவும் கணைகளால் அழிக்கப்படுகின்றன.
இப்பொழுது நான் இருக்கும் இந்த கட்டத்தில் ராவணன் மாயை என்னும் அஸ்திரம் எழுதியிருக்கிறான். மாயாஸ்திரம் என்று சொல்லலாம். கம்பன் மாயப்படை என்கிறான். இல்லைன்னா மாயை என்ற அஸ்திரத்தை எழுதியிருக்கிறான் என்பது கம்பனுடைய பதிவு. இந்த அஸ்திரத்தையும் ராவணன் வழக்கம் போல, அந்த பாடலை படிக்கிறேன். பூசனை தொழில் புரிந்து, சென்ற வகுப்பில் பார்த்தோம், பூசனை தொழில் புரிந்து தான் முறைமையின் போற்றும் ஈசனை தொழுது இருடியும் சந்தமும் எண்ணி ஆசை பத்தினும், ஆசை என்றால் திசை, ஆசை பத்தினும் அந்தர பரப்பினும் அடங்கா வீசினன் செல்ல வில் இடை தொடை கொண்டு விட்டான் என்று மாயப்படையை ராவணன் ஏவி விட்டிருக்கிறார். அந்த படை பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மாயை என்பதால் இல்யூஷன் என்று கொள்ளலாம், ஹாலூசினேஷன் என்று கொள்ளலாம். எல்லாம் தோற்றம். உண்மையா தோற்றமா என்று தெரிய முடியல. ஆனால் தோற்றம் எவ்வாறு காணப்படுகிறது என்றால், இதற்கு முன் போர் செய்த எல்லா அரக்கர்களும் எழுந்து வந்து விட்டார்கள். இந்திரஜித் எழுந்து வந்து போர் செய்கிறான், கும்பகர்ணன் எழுந்து வந்து போர் செய்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல ராமனுக்கு. என்னையா படை இது? ராமனால் இதை சரியாக கணிக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது. பார்க்கிறான், என்ன மாயை இது? ஏற்கனவே இறந்து போனவர்கள் எல்லாம் மீண்டும் எழுந்து போர் செய்கிறார்களே, இந்த படையை எவ்வாறு வெல்வது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த கட்டத்தில் சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது. சென்ற வகுப்பின் இறுதி பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். சிவா, சென்ற வகுப்பின் இறுதி பாடல். பாரிடந்து கொண்டு எழுந்தன பாம்பு என்னும் படிய, பாரிடம் துளைத்து எழுந்தன மலை அன்னபடிய, பாரிடம் துணைந்து எழுந்தன மலை அன்னபடிய, பேரிடம் கதுவ அரிது இனி விசும்பு என பிறந்த பேரிடங்கரின் கொடுங்குழை அணிந்தன பேய்கள். சென்ற வகுப்பின் இறுதி பாடல். பொதுவாக இறுதி பாடல் அவ்வளவு டீட்டெயில்டா பார்க்கறது இல்லை, கொஞ்சம் அவசரத்துல கிளாஸை முடிக்கிற இதுல போயிடுவேன். அதனால இதை கொஞ்சம், ராவணன் ஏவிய மாயப்படையினால் ஏற்பட்ட பல விளைவுகளை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்திரஜித் எழுந்து வந்து விடுகிறான், அதிகாயன் எழுந்து வந்து விடுகிறான், எல்லா அரக்கரும் எழுந்து வருகிறார்கள், கும்பகர்ணன் எழுந்து வருகிறான் என்பதையெல்லாம் பார்த்தோம். பார் இடந்து கொண்டு எழுந்தன பாம்பு என்னும்படிய என்பது என்னும்படி என்ற வகையில், அந்த தன்மையில், அந்த நிலைமையில், பார் இடந்து என்றால் தோண்டி அகழ்ந்து, கண்ணை இடந்து அப்பினான் கண்ணப்பன் என்று சொல்வார். இடந்து தோண்டி எடுக்கிறது. சோ பூமியை பிளந்து கொண்டு பாதாள லோகத்தில் இருக்கிற எல்லா பாம்புகளும் வந்து விட்டனவோ என்று சொல்லும்படி, பார் இடந்து கொண்டு எழுந்தன பாம்பு என்னும்படி, பாரிடம் துணைந்து எழுந்தன மலை அன்னபடிய அந்த அவ்வாறு அன்னபடி, அந்த வகையில், அந்த தன்மையில், பாரிடம் என்ற வார்த்தைக்கு பூதம் என்று பொருள். சோ பூதங்கள் துணைந்து எழுந்தன, விரைவாக, வேகமுடன். பாம்புகள் எல்லாம் பாதாள லோகத்தில் இருந்து பூமியை பிளந்து கொண்டு வந்தன என்று சொல்லும்படியும், பூதங்கள் எல்லாம் விரைவாக, ஒவ்வொரு பூதமும் உடம்பு வந்து மலை போன்ற உடம்புடன் பூதங்கள் பலவும் எழுந்து வந்தது என்று சொல்லும்படியும், பேர் இடம் கதுவ அரிது இனி விசும்பு என பிறந்த பேய்கள். பேரிடம் கதுவ, இந்த பூமி, இந்த உலகம், கதுவ அரிது, இந்த பேய்களை எல்லாவற்றிலும் இந்த இடத்தில் நிரப்பிக் கொண்டிருக்க முடியாது, இந்த இடம் பத்தாது, இந்த பேய்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்க, இந்த பேய்களை எல்லாம் இந்த இடம் கதுவ அரிது, முடியாது, இயலாது, இனி விசும்பு என. அதனால பூமியில் மட்டும் நின்றால் பத்தாது, ஆகாசத்திலும் இருக்க வேண்டிய அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமான பெரிய பெரிய பேய்கள்
பிறந்த புதிதாக உருவெடுத்து வந்தது போல வந்திருக்கின்றன. இந்த பேய்களுடைய காதுகளில் அவை தொங்கவிட்டிருக்கக்கூடிய குண்டலங்கள் அல்லது ஜிமிக்கி வாட் எவர் இட் இஸ் பேர் இடங்கரின் கொடுங்குழை அணிந்தன. குழை என்பது காதில் அணியக்கூடிய ஒரு தோடு மாதிரி வைத்துக் கொள்ளலாம். குழைக்காதன் என்பது திருமாலுக்கு பெயர். சிவனுக்கும் குழைக்காதன் என்ற பெயர் இருக்கிறது. குழை அணிந்த காதன். பேர் இடங்கரின் கொடுங்குழை முதலைகள் அந்த பேய்களின் காதுகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. சின்ன முதலைகளில் பேர் இடங்கரின் ஒன்று முதலை ஷேப்புல இருக்கிற ஜிமிக்கி, முதலை ஷேப்புல இருக்கிற தொங்கட்டான், முதலை ஷேப்புல இருக்கிற இயர் டிராப், அதை போட்டு கொண்டிருக்கிறார்கள் பேய்கள். அல்லது முதலைகளையே பேய் காதணிகளாக தொங்க விட்டு கொண்டிருக்கின்றன என்ற அளவில் மாயையின் விளைவாக இவற்றையெல்லாம் யுத்தகலத்தில் நிகழ்கின்றன என்று கம்பன் பதிவு செய்கிறான். இவ்வாறு தோன்றிய எண்ணிக்கை இல்லாத அரக்கர்கள் முன்பு மாண்டவர்கள் எல்லோரும் எழுந்து விட்டார்கள். எப்பேற்பட்ட குணங்கள், எப்பேற்பட்ட தன்மைகளை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அடுத்த பாடலில் கம்பன் பதிவு செய்கிறான். பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல் தாமசத்தினில் சாரி இது இல்ல, இதுக்கு முந்தினது. தாமசத்தினில் பிறந்தவர் அறம் தெரும் தகையர், தாமசத்தினில் செல்கிலா சதுமுகத்தவர்க்கும் தாமசத்தினை செய்பவர் அடைந்தனர் தளரா தாமசத்திரம் சித்திரம் பொருந்திய தயங்க. கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். தாமசம் என்பது முதல் லைனில் முதல் வார்த்தை. தாமசம் என்பது இருள் என்ற பொருளில் வந்தது. இருளில் பிறந்தவர்கள் அரக்கர்கள், ஒளி இல்லாதவர்கள், இருளையே பிறப்பாக கொண்டவர்கள், இருளில் பிறந்தவர்கள். தாமசம் என்ற பொருள் இருள் என்ற பொருளில் இங்கே கையாளப்பட்டு இருக்கிறது. தாமசத்தினில் பிறந்தவர் அறம் தெரும் தகையர், தர்மத்தை சுட்டெரிப்பவர். தெரும் என்பது சூடு என்று பொருள். சுட்டெரிக்கக்கூடிய, அறத்தை எரிக்கக்கூடிய, அறத்தை பொசுக்கக்கூடிய அப்பேற்பட்ட தகைமை உடையவர் அறம் தெரும் தகையர். அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் என்றால், தாமசத்தினில் செல்கிலா சதுமுகத்தவர்க்கும் தாமசத்தினை செய்பவர். பிரம்மன் சதுமுகன், அவனுக்கு தாமச குணம் கிடையாது. அவன் தாமசத்தில் செல்பவன் அல்ல. அந்த பிரம்மனை கூட தாமசம் உடையவனாக ஆக்கக்கூடிய அளவு ஆற்றல் உடையவர்கள். தாமசத்தினில் செல்கிலா பிரம்மனுக்கும் தாமசத்தினை செய்பவர் அவர்கள் அடைந்தனர். எக்கச்சக்கமா யுத்த காலத்தில் காணப்படுகிறார்கள். தளரா தாம சத்திரம் சித்திரம் பொருந்திய தயங்க. தளரா, தளர்வில்லாத, எந்த விதமான சோர்வும் இல்லாமல் எவ்வளவு நாடி வேணாலும் போரிடுவதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். தளராமல் தாம சத்திரம். இந்த தாம என்பது மாலை என்று பொருள். சத்திரம் என்பது சஸ்திரம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் தமிழாக்கம். ஆயுதம், படைக்கலம் என்று பொருள். மாலைகள் அணிந்த, மாலைகள் சூட்டப்பட்ட தாமசத்திரம். சித்திரம் பொருந்திய. சித்திரம் என்பது விசித்திரம் என்ற வார்த்தையின் வி என்ற முதல் எழுத்து மிஸ்ஸிங், முதற்குறை என்கிறார்கள் இலக்கணப்படி. விசித்திரமான வகையில் இவ்வாறு ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. தயங்க என்றால் ஒளி வீசி திகழ்தல். இந்த மூணாவது அடியும் நாலாவது அடியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, தளரா தாமம். தாமம் என்பது மாலை என்று கொள்ளலாம், தாமம் என்பது முத்தும் என்று கொள்ளலாம். தளரா தாமம் முத்து என்று பொருள் கொண்டீர்களானால் முத்து மாலை அணிந்த படைக்கலன்கள். தளரா தாமதம் முத்து மாலை என்று சொன்னால் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம். தளரா தாமம் என்பது முத்துடை தாமம். அந்த ஆண்டாளுடைய பாடல். மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன் கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான். தளரா தாமம் என்பது முத்துடை தாமம் என்று பொருள் கொள்ளலாம். அடுத்த பாடல்.
இப்பேற்பட்ட அரக்கர்கள் ஏராளமானவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார்கள். தாம் அடங்கலும் முடங்கு உலை யாழியும் சாரி ஐ மேட் a mistake. தாம் அவிந்து மீண்டு எழுந்தவர்க்கு இரட்டியின் தகையர் தாம இந்துவின் பிளவு எனத் தயங்கு வாழ் எயிற்றர் தாம் அவிஞ்செயர் கடல் பெரும் தகையினர் தளர தாம விஞ்சையர் துவன்றினர் திசைதொறும் தருக்கி. தாம் அவிந்து ஏற்கனவே செத்து போனவங்க. தாம் அவிந்து மீண்டும் எழுந்தவர். தாம் அவிந்து மீண்டும் எழுந்தவர். ஏற்கனவே இறந்து போனவர்கள் எல்லாம் அந்த அரக்கர்கள் எல்லோரும் உயிர் பெற்று வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மாயை. அதுதான் ராவணன் ஏவிய அம்பு, மாயை. தாம் அவிந்து மீது எழுந்தவர்க்கு இரட்டியின் தகையர். செத்து போனவங்க எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்க. இப்போ டபுள் த நம்பர்ல வந்திருக்காங்க. தாம் அவிந்து மீது எழுந்தவர்க்கு இரட்டியின் தகையர், 2 மடங்கு ஆற்றல் என்று கொள்ளலாம், இல்லைன்னா எண்ணிக்கையிலே 2 மடங்கு என்று தோன்றும் அளவிற்கு தாம இந்துவின், இந்த இடத்தில் தாம என்பது ஒளி வீசக்கூடிய, இந்து என்பது சந்திரன், தாம இந்துவின் பிளவு என தயங்கு வாழ் எயிற்றர். எயிறு பல், வாழ் போல, வாழ் என்பது ஒளி வீசக்கூடிய அல்லது வாழ் போல கூர்மையான, ஒளி வீசக்கூடிய கூர்மையான, பிளவுபட்ட சந்திரன் போல. ஏன்னா கடவாய்ப்பல்லு என்பது பிறைச்சந்திரன் போல இருக்கும். ஸோ இந்துவின் பிளவு பிறைச்சந்திரன் போல, ஒளி வீசக்கூடிய இந்துவின் பிளவு என தயங்கக்கூடிய பல்லை உடையவர்கள் தாம் அவிஞ்சையர். விஞ்சை என்றால் வித்தை, அவிஞ்சை என்றால் மாயம். வித்தைக்கு ஆப்போசிட், வித்தை இல்லாதது. Sorry, I'm okay. I fell down, the chair gave way. Paper. தாம் அவிந்து, ஹலோ ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். தாம் அவிந்து மீது எழுந்தவர்க்கு இரட்டியின் தகையர், டபுள் தேமம். தாம இந்துவின் ஒளி வீசக்கூடிய சந்திரனுடைய பிளவு பிறைச்சந்திரன் போன்ற எயிறு உடையவர்கள் அவிஞ்சையர். விஞ்சை என்றால் வித்தை, அவிஞ்சை என்பது வஞ்சகம். வஞ்சனை மிக்கவர்கள், தாம் வஞ்சனை மிக்கவர்களாக கடல் பெரும் தகையினர், கடல் அளவு உடைய பெரும் சேனையாக தரளத்தாம விஞ்சனையர். மீண்டும் தரளம் இங்கதான் வரும். நான் சொன்ன போன வாட்டி சொன்னது தப்பு. தரளம் என்பது முத்து. சென்ற பாடலில் ஐ மேட் எ மிஸ்டேக். தரளத்தாமம், முத்து உடைத்தாமம். விஞ்சையர் அறிவுமிக்கவர் அல்லது வித்யாதரர் என்றும் பொருள் சொல்கிறார்கள். விஞ்சையர் என்பதற்கு வித்யாதரர் என்று பொருள் சொல்கிறார்கள். விஞ்சையர் என்பதற்கு வித்தை உடையவர்கள், நாலெட்ஜபிள் பர்சன், போர் நாலெட்ஜபிள் பர்சன். தரளம் என்பதுதான் முத்து. சென்ற பாடலில் நான் தளரா, அது மேட் எ மிஸ்டேக், ராங் ரெஃபரன்ஸ். அது தரள தாம விஞ்சையர் துவன்றினர் நெடுந்தொறும் திசைதொறும் தருக்கி. எல்லா திசைகளிலும் தருக்கி பெருகி அல்லது செருக்கோடு தருக்கு மிக்கவர்களாக அந்த மாயை படையின் விளைவாக எழுந்த எல்லோ அரக்கரும் காணப்படுகிறார்கள். அடுத்த பாடல். தாம் அடங்கலும் முடங்கு உலை யாழியும் தகுவார் தாம் அடங்கலும் நெடுந்திசை உலகடும் தகைவார் தாம் அடங்கலும் கடலும் ஒத்து ஆர்தரும் தகையார் தாம் அடங்கலும் கொடும் சுடர் படைகளும் தரித்தார்.
மடங்கள் என்ற வார்த்தை முதல் வரியில், மூன்றாவது வரியில், நான்காவது வரியில் வந்திருக்கிறது. இந்த மடங்கள் என்ற வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. முதல் வரியில் உள்ள மடங்கள் சிங்கம் என்று பொருள். தாமடங்களும், தாவுகின்ற, தாவி பாய்கின்ற சிங்கம். அது தாமடங்களுங்கிறது தாம் மடங்களும்னு வந்திருக்கு. தாவுகின்ற சிங்கமும் முடங்கு உளைவாளியும், உளை என்பது பிடரி, பிடரி மயிருடைய யாழி, அவற்றையும் தகுவர். அது போன்றவர். தாம் அடங்கலும், தாம் இருக்கக்கூடிய, தம்மை அடக்கிய, நெடுந்திசை உலகொடும் தகைவர். உலகமே போரிட்டு வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், அவற்றை எதிர்ப்பவர்கள், அவற்றை அடக்குபவர்கள் தகைவர். மடங்களும், இந்த மூன்றாவது வரியில் இருக்கக்கூடிய மடங்கள் என்பது ஊழித்தி. அகராதியில போய் பார்த்தீங்கன்னா மடங்களுக்கு இந்த எல்லா பொருள்களும் இருக்கிறது. சிங்கம் என்ற பொருள் இருக்கிறது, ஊழித்தி என்ற பொருள் இருக்கிறது, இடி என்ற பொருளும் இருக்கிறது, நான்காவது வரியில் வரக்கூடியது. சோ தாமடங்களும் ஊழித்தி போன்ற கடலை ஒத்து ஆர்தரும் தகையர், ஒலி எழுப்பக்கூடியவர்கள், பேரொலி எழுப்பக்கூடியவர்கள், போர்ல ஏ என்று சத்தம் போட்டுக் கொண்டு வருகிறவர்கள். தாமடங்களும், இந்த இடத்தில் மடங்கள் என்பது இடி, இடியையும் கொடும் சுடர் படைகளும் தரித்தார். இடியை போன்ற வலிமை உடைய ஆயுதங்களை கொண்டு சுடர் ஒளி வீசக்கூடிய சுடர் படைகளை தரித்து கொண்டு இந்த இறந்து போன அரக்கர்கள் எல்லோரும் எழுந்து வந்திருக்கிறார்கள். அடுத்த பாடல். இந்த இடத்தில் 2 மிகைப்பாடல்கள் இருக்கின்றன. பொதுவாக நான் மிகைப்பாடல் பக்கம் போவதில்லை. ஏன்னா 10,500 பாடல், அதை முடிக்கிறதுக்கே எனக்கு 10 வருஷம் போறது. மிகைப்பாடல்னு சேர்த்தா 12 வருஷம் ஆயிடும். அது ஒரு 1,500 பாடல் இருக்கு. ஆனால் சில இடங்களில் மிகைப்பாடல் மிகவும் பொருத்தமாக இருப்பதால் அவற்றையும் சொல்லலாம் என்று எண்ணம். இத்திறம்பட மாயையின் படை வகுத்து எழுந்து அங்கு எத்திரங்களும் இடி உறும் எரிந்திட வெறுவி சித்திரம் பெற அடங்கிய கவிப்பெரும் சேனை மொய்த்து மூடியது அண்டங்கள் முழுவதும் மாய. மாயையின் படை இத்திறம்பட, இப்பேற்பட்ட மாயையின் படை வகுத்து எழுந்து அங்கு சித்திரம் பெற அடங்கிய கவிப்பெரும் சேனை, எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல், ஏக்கம் இல்லாமல் சித்திரத்தில் இருந்தது போல இந்த கவிப்பெரும் சேனை, வானர சேனை அசங்காமல், எந்த விதமான ஏக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் அவர்களை சூழ்ந்து கொண்டது இந்த மாயையின் படை என்பது பாடலின் பொருள். அடுத்த பாடல் இதே போல. நான் அப்பப்போ சொல்ற வழக்கம், கம்பனுக்கு பொழுது போலன்னா இந்த யுத்தகாண்டத்தில் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு தரமாவது சும்மாவாவது போய் சிவபெருமான ஒரு சீண்டி விட்டுட்டு, சிவபெருமான் ஒரு லேசா ஒரு கிள்ளி விட்டுட்டு வர்றது கம்பனுக்கு பழக்கமாயிட்டுன்னு தோன்றது. இங்கேயும் அதே தான் பண்றான். அண்ட கோடிகள் முழுவதும் அடுக்கழிந்து உலைய கொண்ட காலம் ஈதோ என குலைந்து அமரர் துண்ட வான்பிறை சூடியை தொழ, பிறை சூடியை தொழ அவன் துயரம் கண்டு ராகவன் கடிந்திடும் கலங்கலீர் என்றான். ஐயோ, give me a new chair. இந்த நாற்காலியில உட்காந்து எனக்கு வகுப்படுத்த தெரியல. இது 2வது வாட்டி கீழே விழுந்திருக்கேன். இந்த வாட்டி தெரியல, யாரு தள்ளி விடுறாங்க தெரியல. நீங்கள்லாம் தள்ளித்தான் இருக்கீங்க. தள்ளித்தான் இருந்தாலும் தள்ளி விடுறீங்களோன்னு எனக்கு தோணுது. நாற்காலியை மாத்துங்க, மாத்தியாச்சு குமார். ஐ ஹவ் டன் தட். ஸோ அண்ட கோடிகள் முழுவதும் அடுக்கு அழிந்து உலைய, அப்பேற்பட்ட ஒரு பெரிய சோகம் அடைகிறார்கள். யாரு? அமரர். அண்ட கோடிகள் முழுவதும் அடுக்கு அழிந்து உலைய கொண்ட காலம் ஈதோ, இந்த மாயை அம்பு, இந்த மாயை படையின் விளைவாக
எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலம் இதுவோ என்று கொலை கொலைந்து அமரர் தொழுகிறார்கள். யாரை தொழுகிறார்கள்? பிறைசூடியை தொழுகிறார்கள். எப்பேற்பட்ட பிறை? துண்டவான் பிறை. துண்டம் என்பது பகுதியான சந்திரன், முழு சந்திரன் இல்லை, பாதி மதிசதி. துண்டவான் பிறை சூடியை தொழ அவன் இவர்களுடைய துயரம் கண்டு, அவன் துயரம் கண்டு ராகவன் கடிந்திடும் கலங்கலி என்றான். ராமன் இந்த மாயைப்படையை அழித்து விடுவான், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் சொல்கிறான் சிவபெருமான். இது ஐ தாட் இட் இஸ் ரெலவெண்ட். அதனாலதான் மிகைப்பாடலாக இருந்தாலும் எடுத்து உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்த பாடல் போறதுக்கு முன்னால இதை எடுத்துடலாம். குகன் அல்லது மாயைப்படை வந்திருக்கிறது, இப்பேற்பட்ட விளைவுகள் நிகழ்கின்றன, இறந்து போனவர்கள் எல்லாம் எழுந்திருக்கிறார்கள். இந்திரஜித் வந்து போரிடுகிறான், கும்பகர்ணன் வந்து போரிடுகிறான், இறந்து போனவர்கள் இரட்டி எண்ணிக்கையில் வந்து போரிடுகிறார்கள். பார்க்கிறான் ராமன். என்ன நிகழ்கிறது என்பது ராமனுக்கு தெரியவில்லை. நான் பொதுவாக கம்பன் தன்னுடைய காப்பிய நாயகனை இயன்ற அளவு மானுடன் 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 என்ற அளவிலேயே சித்தரிப்பதாக கதையை நகர்த்தி செல்கிறான் என்று சொன்னேன். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், கம்பனின் ராமன் மானுடனா மாலவனா அப்படின்னு. நிறைய எக்ஸாம்பிள் வேர். கம்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு ராமனை மானுடன் என்று காண்பிக்கும் காட்சிகளை எல்லாம் தொகுத்து அதில் இந்த காட்சி விட்டு போச்சு. ஏங்கிறதையும் சொல்லிடுறேன். அந்த புஸ்தகம்லாம் எழுதும்போது இந்த ஹெச்இபிக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏனென்றால் கம்பராமாயண பாடல் 10,538 என்னை படிக்க வைத்திருக்கிறீர்கள். அந்த புஸ்தகம் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஏதோ தெரிஞ்ச அப்படி இப்படியே போயிட்டு என்ன ஒழிய எழுத்தெண்ணி படிப்பது என்பது கம்பராமாயணத்தில் இப்பொழுது நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எழுத்தெண்ணி படிக்கிறோம், ஒவ்வொரு பாடலையும் படிக்கிறோம், ஒவ்வொரு பாடலையும் இருக்கக்கூடிய நயம், ஒவ்வொரு பாடலையும் இந்த சொல் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்று எழுத்து எண்ணி படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை அப்போ விட்டேன். இவ்வளவு நடக்கிறது ராமனுக்கு. ராமனை திருமாலின் அவதாரம் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பனுடைய அடுத்த பாடலுக்கு பொருளே கிடையாது. ராமன் திகைத்து போய் நிற்கிறான். என்ன நடக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. என்ன பண்றான்? பக்கத்துல இருக்கிற தன்னுடைய தேரோட்டியான மாதலியிடம் கேட்கிறான். எனக்கு ஒரு சின்ன இப்போ இப்போ உங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது இந்த தாட் வருது. ராமனுக்கு இப்போ ப்ராபபிலி 36 வயசு 42 வயசு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வகுத்து சொன்னவர் பேராசிரியர் தே ஞானசுந்தரம். மாதலி இந்திரன்லாம் ராமனுக்கு பல ஆண்டுகள் முன்னாலே இருந்திருக்கிறார்கள். எனவே மாதலிக்கு தெரிந்திருக்குமோ என்று ராமன் எண்ணி, ஐயா எனக்கு தெரியலையா, உனக்கு தெரிஞ்சா சொல்லு என்று மாதலியை ராமன் கேட்கின்றான். என்ன நிகழ்கிறது? எனக்கு தெரியலையே, உனக்கு தெரிஞ்சா சொல்லு என்று ராமன் முழுக்க 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 ஒரு மானுடனாக, ஏனென்றால் மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறான். தான் திருமாலின் அவதாரம் என்பதை அவன் எந்த விதத்திலும் அறியான். அது என்னோட கட்சி. அதுக்கு கம்மன்லேருந்து நான் ஏகப்பட்ட சான்று கொடுக்க முடியும். ஒரு சான்று இந்த கட்டம். இவ்வளவு நடக்கிறது, எனக்கு தெரியலையப்பா, உனக்கு தெரியுமா மாதலி, தெரிந்தால் சொல் என்று சொல்ல போனா அடுத்த வார்த்தை சொல்லலாம். எந்த விதமான வெக்கமும் இல்லாம வெக்கத்தெல்லாம் விட்டு, ஐயா எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சா சொல்லியா என்று ராமன் மாதலியை பணிந்து கேட்கின்றான். அடுத்த பாடலை பார்ப்போம்.
இந்த இணைய தன்மையை நோக்கிய இந்திரை கொழுனன் வினயம் மற்று இது மாயமோ விதியது விளைவோ வனையும் வன்கழல் அறக்கர்தம் வரத்தினோ மற்றோ நினைதியாம் எனின் பகர் என மாதலி நிகழ்த்தும். கேட்பவன் இராமன். இதுல பாருங்க, இந்த ஒரு பாடல் ஒரு நாள் டிபிக்கல் எக்ஸாம்பிள். தன்னளவில் தான் அவதாரம் என்று அறியாதவன், தான் சாதாரண ஒரு மானுடன், எனவே எனக்கு இது எதுவும் தெரியவில்லையே என்று ராமன் கேட்கிறான். ஆனால் கம்பன் என்ன சொல்கிறான்? இவ்வாறு கேட்பவன் யார்? இவன் மானுடன் அல்லன். இவ்வாறு கேட்பவன் இந்திரை கொழுனன். இந்திரை என்பவர் லட்சுமி, மகாலட்சுமி திருமகள். சோ இந்திரை கொழுனன் என்று ராமனை சுட்டி இணைய தன்மையை நோக்கிய இந்த கம்பனை பொறுத்த அளவில் இவன் அவதாரம். கம்பனை பொறுத்த அளவில் இவன் திருமாலின் திருமகளின் கணவன். இவன் திருமால், மகாலட்சுமியோட வீட்டுக்காரன். இணைய தன்மையை நோக்கிய இந்திரை கொழுனன் வினயம் மற்றும் இது மாயமோ. வினயம் அகராதியில பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் கொடுக்கிறாங்க. ஒண்ணு, வினை என்பதை செய்கை, செயல் என்று மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வு என்று பொருள் கொள்ளலாம். அவ்வாறு பொருள் கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும். வினயம் என்பதற்கு வஞ்சனை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. தீங்கு, வஞ்சனை. சோ வினயம் இது மற்றும் மாயமோ, இது உண்மை நிகழ்வா அல்லது மாயமா அல்லது இது வஞ்சனையா, என்ன நிகழ்ந்திருக்கிறது இங்கு என்று ஒரு கேள்வி வைக்கிறான் மாதலியை பார்த்து. இது மாயமோ, இந்த நிகழ்வு மாயமோ அல்லது விதியின் விளைவோ? நமக்கு எதுக்கும் அட்ரிபியூட் பண்ண முடியலன்னா விதி என்று விதியின் தலையில் ஏற்றுவது நம்முடைய வழக்கம். அதை ராமனும் இங்கே செய்கிறானோ என்று தோன்றுகிறது, மானுடன் என்பதால். வினயம் இது மாயமோ விதியின் விளைவோ வனையும் வன் கழல் அறக்கர்தம் வரத்தினோ. கடல் என்றால் வீரக்கடல், காலில் அணிந்து கொண்டிருக்கும் வீரக்கடல். அதை வனைந்து கொண்டிருக்கிறார்கள், அணிந்து கொண்டிருக்கிறார்கள், புனைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீரக்கடல் அணிந்த அரக்கருடைய வரத்தினால் நிகழ்ந்ததா? 3 கேள்வி வச்சிருக்கான். மாயமா, விதியினாலா, இல்லது அரக்கருடைய வரத்தினாலா? இது எதுவும் தெரியல. என்ன மற்றோ வேறு ஏதாவதோ எனக்கு தெரியலப்பா. நினைதியாம் எனின் பகர், உனக்கு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு கூட கேட்கல. இந்த வார்த்தை என்ன ரொம்ப பாதிக்கிறது. நினைதியாம், நீ நினைச்சு பாரு. என்னை விட நீ நிறைய மூத்தவன், பல ஆண்டுகளாக பல யுகங்களாக இருப்பவன் என்று சொல்லலாம். எனவே நினைத்து பார், உன்னுடைய செர்ச் யுவர் பிரெயின், செர்ச் யுவர் மெமரி. நினைதியாம் எனின் பகர் என என்று ராமன் கேட்க மாதலி அந்த தேர்ப்பாகன் நிகழ்த்தும். அவன் இது என்ன காரணம் என்று மாதலி சொல்கின்றான். இணைய தன்மையை நோக்கிய இந்திரை கொழுனன் வினயம் மற்ற இது மாயமோ விதி எது விளைவோ வனையும் வன்கடல் அறக்கர்தம் வரத்தினோ மற்றோ நினைதியாம் எனின். ரொம்ப நல்ல வார்த்தை இது. நீ நினைச்சு பாரு. இன்ஸ்டன்டேனியஸா உன்னால சொல்ல முடியாம இருக்கலாம். டிரான்சாக்ட் யுவர் பிரெயின், டிரான்சாக்ட் யுவர் மெமரி. பழசெல்லாம் நினைச்சு பாரு. நினைதியாம் எனின் பகர் என என்று ராமன் சொல்ல மாதலி நிகழ்த்தும். நிகழ்த்தும் என்றால் மாதலி பதில் சொல்கிறான் என்பது பாடல். அடுத்தது, இந்த இந்திரை என்ற வார்த்தை அவ்வளவாக காணப்படுவது இல்லை. அண்மையில் ஒரு பாடலில் பார்த்தேன், அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குற்றால கூறவஞ்சி பாடல். அடுத்த பாடலை போடலாம். இந்திரை என்ற வார்த்தைக்காக
அந்த வார்த்தையின் பயன்பாட்டுக்காக. இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சந்திர சூடர் குறும்பல வீசு அரர் சங்கு அணி வீதியிலே மணி பைந்தொடினாரி வசந்த ஒய்யாரி பொற்பந்து கொண்டு ஆடினளே என்று வசந்த ஒய்யாரி பொற்பந்து ஆடுவதை சொல்ல வந்த குற்றால குறவஞ்சி ஆசிரியர் திருகுடராசப்ப கவிராயர் இந்திரையோ என்று இவள் மகாலட்சுமி தானோ என்று அதே சொல்லை பயன்படுத்துகிறார். இதை எடுத்துடலாம். மாதலியிடம் கேள்வி வைக்கப்படுகிறது. ராமன் கேட்கிறான், நினைதியாம் எனின் பகர். நீ ஏதாவது நினைச்சு பார்த்து, உனக்கு இதுக்கு 3 கேள்வி கேட்டிருக்கேன், ஆன்சர் தெரியுமா? விதியினாலா, அரக்கருடைய வஞ்சனையா, இல்லைன்னா அரக்கர்கள் பெற்ற வரத்தினாலா, அல்லது மற்றோ வேறு எதினாலா என்று கேட்க மாதலி சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி மாதலி ராமனுக்கு பதில் சொல்கிறான். இவன் முட்டாப்பைய ராவணன் ஏதோ தெரியாதனமா இந்த அம்பை விட்டுருக்கான். இவன் ஏவிய இந்த அம்பு, இவனுடைய இந்த செயல் எவ்வாறு இருக்கிறது என்றால், கொல்லம்பற்றையில ஊசி விற்கிற மாதிரி ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருக்கான். இன்றைக்கும் நாம் பயன்படுத்தும் ஒரு ஓமை. கொல்லம்பற்றையில ஊசி விற்க வந்திருக்கியா நீ என்பதாக. கொல்லம்பட்டறையில் ஊசி விற்பவன் போல இந்த ராவணன் அனைத்தும் தெரிந்த, எல்லா மாயையும் அறிந்த, அவனுக்கு தெரிகிறது, மாதலைக்கு தெரிகிறது இவன் அவதாரம், எல்லா மாயையும் தெரிந்த அதனாலதான் கொல்லம்பட்ட ஊசி. இவன் மாயை செய்கிறான். நீ மாயைக்கெல்லாம் அதிசூரன் மாய, பெரிய மாயன், நீ மாயன். உங்ககிட்ட போய் ஏதோ மாயப்படையை விட்டு கொல்லம்படையில ஊசி விற்கிற மாதிரி ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான் இவன் என்று அந்த ஓமையை சொல்லி மாதலி ராவணன் ஏவிய மாயப்படை இது என்று ராமனுக்கு பதில் சொல்கிறான். ராமனுக்கு இப்பொழுது தெளிவு வருகிறது. இது மாயப்படையாயிருந்தால் இதற்கு என்ன ஆன்டிடோட் என்பது அவனுக்கு இப்பொழுது தெரிகிறது. மாயப்படை என்பது தெரிந்ததால் அதற்கு தக்க பதில் கணையை அவன் பின்னால் விடுகிறான். சோ மாதலி சொல்லும் பதில் பாடலை பார்க்கலாம். 121 பாடல். இருப்பு கம்மியற்கு இழை நுழை ஊசி என்று இயற்றி விருப்பின் கோடியால் விலைக்கு என்னும் பதடியின் விட்டான் கருப்பு கார்மழை வண்ண அக்கடுந்திசை களிற்றின் மறுப்பு கல்லிய தோழவன் மீள அரு மாயம். இதுதான் கவிஞருக்கும் சாதாரண கவிதைக்கும் புரோசுக்கும் உண்டான வித்தியாசம் சொல்லலாம். ராவணன் அப்படின்னு போட்டுடலாம், ராமன் அப்படின்னு போட்டுடலாம். ராமன் என்று சொல்வதற்கு பதிலாக மாதலி சொல்கிறான் கருப்பு கார் மழை வண்ண. மழை என்றால் மேகம், கரிய நிற மேகம் போன்ற நிறமுடையவனே கருப்பு கார் மழை வண்ண என்று ராமனை விழிக்கின்றான். கருப்பு கார் மழை வண்ண ராமனே அப்படின்னு சொன்னாலும் கருப்பு கார் மழை வண்ண என்று சொல்லலாம். ராவணன் என்று சொல்வதற்கு பதிலாக கடும் திசை களிற்றின் மறுப்பு கல்லிய தோழவன். தோல் உடையவன். மறுப்பு என்றால் தந்தங்கள். திசைக்களிறு என்பது திசை யானைகள், 8 திக்கு யானைகள், அஷ்டதிக்கஜங்கள் என்று சொல்கிறோம். அந்த 8 திக்கு யானைகளும் ராவணனுடைய மார்பை துளைத்து 8 திக்கு 8 யானைகள் 16 தந்தங்கள் 16 தந்தங்கள் ஒரே அடியாக சென்று தாக்கக்கூடிய அளவு அகன்ற மார்பு உடையவன் என்று பொருள். 16 தந்தங்கள் அவனுடைய மார்பில் உருவி துளைத்து கொண்டு போக யானையும் நகர முடியாமல் ராவணனும் நகர முடியாமல் யானைகள் தங்களுடைய தந்தங்களை முறித்து கொண்டு பின்வாங்கி விட்டன. ராவணன் அந்த தன்னுடைய மார்பில் பணிந்திருந்த அந்த தந்தங்களின் மீது நிறைய நகைகள் எல்லாம் போட்டு அலங்காரமாக வைத்துக் கொண்டிருந்தான் என்பது புராணம், பழைய கதை. அதை அனுமன் கூத்த
யுத்த காண்டத்தின் முதல் பகுதியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். வகுப்பில் தொடர்ச்சியாக வந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை ராவணன் அனுமன் இருவருக்கும் போரிடும் பொழுது அனுமன் ராவணன் மார்பில் கூத்த இந்த தண்டங்கள் எல்லாம் வெளியேறி போயின என்பது முதற் போர் புரிபடலத்தில் உள்ளான ஒரு பதிவு. சோ கடுந்திசை களிற்றின் மறுப்பு கல்லிய தோழன், ராவணன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக இதுதான் கவிதை. அக்கடுந்திசை களிற்றின் மறுப்பு கல்லிய தோழவன் என்ன விட்டு இருக்கான்? மீள அரு மாயம், மீள்வதற்கு அரிதான, எளிதாக விளக்க முடியாத, எளிதாக பதிலடி கொடுக்க முடியாத, எளிதாக ஆன்டிடோட் எதுவும் இல்லாத மீள அரும் மாயம், அதை விட்டான். இரண்டாவது அடியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை விட்டான். எப்படி விட்டான்? பதடியின் விட்டான். அறிவு கெட்டவன், முட்டாப்பையன். பதடியின் விட்டான். எப்பேற்பட்ட பதடி? விலைக்கு கோடியால், கோடி என்றால் கொள்ளுதல், பெற்றுக்கொள், விலைக்கு வாங்கிக்க, விலைக்கு வாங்கிக்க என்று விலைக்கு கோடியால் விருப்பப்பட்டு வாங்கிக்கொள், விலைக்கு விருப்பின் கோடியால் வாங்கிக்கொள் என்று இருப்பு கம்மியருக்கு இழைநுழை ஊசி விற்ற பதடையை போல இவன் உன் மீது இந்த மாயைப்படையை விட்டிருக்கிறான், ஏவியிருக்கிறான் என்பது பதிவு. இருப்பு கம்மியற்கு இழைநுழை ஊசி என்று ஏற்றி விருப்பு கோடியால் விலைக்கு என்னும் பதடியின் விட்டான். கருப்பு கார்மழை வண்ண அக்கடுந்திசை களிற்றின் மறுப்பு, மறுப்பு என்றால் தந்தம் என்று சொன்னேன். மறுப்பு கல்லிய, ஆழ்ந்து எடுத்த, அவனுடைய மார்பில் பாய்ந்து பின் ஆழ்ந்து எடுத்த. இது ஒரு நயம் சொல்றாங்க. ராவனுடைய மார்பில் 16 தந்தங்கள் போய் வெளிவந்துருச்சு, அதனால அவனுடைய ஆற்றலும் கம்மியாகிவிட்டது, மார்பில் புண்பட்டவன் என்பதும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று கொள்ளலாம் என்று மாதலி ராமனுக்கு பதில் சொல்கிறான். இருப்பு கம்மியற்கு இழை நுழை ஊசி என்று இயற்றி விருப்பின் கோடியால், விருப்பின் விலைக்கு கோடியால் என்னும் பதடியின் விட்டான். கருப்பு கார்மழை வண்ண அக்கடுந்திசை களிற்றின் மறுப்பு கல்லிய தோழவன் எதை விட்டான்? மீள அரும் மாயம் விட்டான், மாயப்படையை விட்டிருக்கிறான். பதடி என்று ஒரு சொல் பார்த்தோம், அதை பின்னால் பார்க்க போகிறோம். திருக்குறளில் இருந்து அதே வார்த்தை. இந்த கம்மியன் முதல் வார்த்தை இருப்பு கம்மியன். கம்மியன் என்ற சொல்லுக்கு கொல்லன் என்று பொருள். கம்மியன், பொற்கொல்லன், இரும்பு கொல்லன். இங்க இரும்பு கொல்லன் பிளாக் ஸ்மித், பொற்கொல்லன்னா கோல்டு ஸ்மித். இருப்பு கம்மியருக்கு கரெக்டா இருப்பு கம்மியர்னா பிளாக் ஸ்மித். இருப்பு கம்மியருக்கு கொல்லன் பட்டறையில் இழை உழை நூசி என்று விலைக்கு கோடியால் என்று. ஓகே, இந்த கம்மியன் என்ற சொல் கம்பனுக்கு முன்னாலேயே புறநானூற்றில் ஒரு பாடலை பாடப்பட்டிருக்கிறோம். அதை ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுக்கிறேன். கம்மனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கும் ஆசில் கம்மியன் மாசர புனைந்த பொலஞ்செய்பல் காசு அணிந்த அல்குல் ஈசை. இது ஒரு மன்னன் அங்க போய்கொண்டிருக்கும் ஒரு அழகான பெண்ணை பார்த்து யார் மகள் என்போய் என்று கேட்டவளே என்று அந்த ஒரு மன்னனை பற்றி பாடக்கூடிய பாடல். ஆசில் கம்மியன், குற்றமில்லாத கம்மியன். மாசு கரப், இந்த கம்மியன் பொற்கொல்லன், கோல்டு ஸ்மித். ஆசில் கம்மியன் மாசர புனைந்த பொலன் செய் பல் காசு. அப்பேற்பட்ட நகை அணிந்த பெண் என்பது இந்த பாடலின் பொருள். கொல்லன் அடுத்த எடுத்துடலாம். கொல்லன் பட்டறையில் வீசி உற்பார் இல் என்பது பழமொழி நானூறில் இதே வார்த்தை. அந்த கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பார் இல் என்பதும் கையாளப்பட்டு இருக்கிறது கம்பனுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன். பழமொழி நானூறு எந்த காலம்னு ஆராய வேண்டும். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடல் போடலாம். அடுத்த பாடல் இதுக்கு அடுத்தது. கற்றது ஒன்று இன்றி விடினும் குடி பிறந்தார் மற்ற ஒன்று அறிவாரின் மானமிக நல்லரால் பொற்ப உரைப்பான் புக வேண்டாம் கொற்சேரி துன்னூசி விற்பவர் இல். கொற்சேரி, கொல்லன் இருக்கக்கூடிய சேரி என்றால் இடம். கொற்சேரி துன்னூசி விற்பவர் இல்.
கொல்லன் பட்டறையில் கொல்லந்தெருவில் ஊசி விற்பவர் இல் என்பது பழமொழி 400 சொல்லும் பாடல். அப்புறம் பதடி என்று ஒரு பார்த்தோம். பதடியின் விட்டான் என்று திருக்குறளில் இதே வார்த்தை எல்லோருக்கும் தெரிந்த குறள் என்று நினைக்கிறேன். அடுத்து போடலாம். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். அறிவு கெட்டவன் அல்லது உபயோகம் இல்லாதவன், பயன்படாதவன், பொருட்படுத்த தேவையில்லாதவன் என்று பொருள். இதுல இன்னொரு பாடல் பார்த்தேன், நான் உங்களுக்கு போட முடியும், இது எடுத்துடலாம். ஓகே. மற்றொரு பாடல், ஊசி இழை, ஊசியில் நூல் கோப்பது என்பது இந்த பாடலில் வருகிறது. இருப்பு கம்மியர்க்கு இழை நுழை ஊசி, இழை நுழை ஊசி, ஊசியில் நூல் கோர்ப்பவன் என்று பொருள். இதையும் உரையாசிரியர்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் கொடுப்பாங்க, நம்ம தேடி பார்க்கணும். தேடி பார்த்தேன், ஒரு அற்புதமான ஒரு வெண்பா கிடைத்தது. வெண்பா ரொம்ப அழகா இருந்ததுனால எனக்கு வெண்பாங்கிறது எங்கள் ஊரில் சொல்ல போனால் துரியன் பழம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணால் பலாப்பழம்னு சொல்லிக்கலாம். அப்பேற்பட்ட சுவை உடையதாக இருப்பதால் அந்த வெண்பாவையும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த வெண்பா தனிப்பாடல், யார் பண்ணது தெரியாது. ஆனால் திருவள்ளுவர் மேலே ஏற்றி இந்த வெண்பா சொல்லப்படுகிறது. வள்ளுவர் தன்னுடைய புலமையை நிலைநாட்டுவதற்காகவோ, இல்லைன்னா இதில் பார்த்துருப்போம், ஔவையார் திரைப்படத்தில் பொற்றாமரை பொங்கி எழுந்து திருக்குறளை ஏற்றுக்கொள் என்று சொல்வது போல வள்ளுவருக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ வள்ளுவரை பார்த்து யாரோ கேட்பதாக, இதெல்லாம் கதை. அவர் உனக்கு சிவபெருமானுடைய தாண்டவம்லாம் நீ பார்த்திருக்கியா, பாடியிருக்கியா என்று வள்ளுவரை பார்த்து யாரோ கேட்க, வள்ளுவர் பதில் சொல்றாராம். என்ன சொல்றாராம்? ஐயோ, நான் ஏதோ நெசவு பண்ணிட்டு இருக்கேன். நெசவு பண்ணும்போது நூல் அருந்து போயிடும். நூல் அருந்து போனா என்ன பண்ணுவோம்? போக்கணும். நம்ம இன்னைக்கும் பண்ற வேலை என்ன பண்ணுவோம்? நூல் எடுத்து ஒரு நக்கு நக்குவோம், வாயில வச்சு ஒரு இழுப்பு இழுப்போம், அப்புறம் ஊசியில கோப்போம். அதே வார்த்தையை வள்ளுவனும் பயன்படுத்துகிறான். என்ன சொல்றான் பாருங்க. யோ, சிவபெருமானுடைய நடத்தல்னா ஏதோ தறி ஓட்டிட்டு இருக்கிற ஏழை, அதுவும் நூல் கோக்கிறதுக்காக எடுத்து நக்கிற ஏழை, அப்பேற்பட்ட ஏழை எனக்கு சிவபெருமானுடைய தாண்டவனை பத்தி என்ன தெரிய போறது என்பதாக ஒரு பாடலை திரையில காமிக்க முடியல, சொல்றேன், புரியும்படி சொல்லுகிறேன். பூவில் அயனும் புரந்தரனும் பூ உலகை தாவி அளந்தானும் தாம் இருப்ப. முதல் 2 அடி வெண்பாவுடைய. பூவில் அயனும் பிரம்மன், பூவில் அயனும் புரந்தரனும் இந்திரனும் பூ உலகை தாவி அளந்தானும், அது திருவிக்கிரம அவதாரம் மகாவிஷ்ணு. பூ உலகை தாவி அளந்தானும் தாம் இருப்ப. யோ, அவங்களாலேயே சிவபெருமானுடைய தாண்டவம் எப்படி, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பூவில் அயனும் புரந்தரனும் பூ உலகை தாவி அலைந்தானும் தாம் இருப்ப. நாவில் நாவில் இழை நக்கி நூல் நெருடும் ஏழை அறிவேனோ. நாவில் இழை நக்கி நூல் நெருடும், இந்த ஊசியில போக்குறதுக்கு கூட நமக்கே நெருடலா இருக்கும். இழை நக்கி நூல் நெருடும் ஏழை அறிவேனோ. குழை நக்கும் பிங்ககந்தன் கூத்து. குழை நக்கும் பிங்ககன், கீழே தோடு விழுந்த மாதிரி அந்த குழையை எடுத்து காதல மாட்டிக்கிற மாதிரி அந்த காலை அப்படி ஒசக்க தூக்கினானே அவன். குழை நக்கும், கீழே விழுந்த ஊத்துவ தாண்டம் ஆடும்போது காலை ஒசர தூக்கிடுமா, சிவகாமியால அவ்வாறு செய்ய முடியவில்லை, எனவே தோற்றதாக. சோ குழை நக்கும் பிங்ககந்தன் கூத்து, இது வெண்பாவின் ஈற்றடி. பூவில் அயனும் புரந்தரனும் பூவுலகை தாவி அளந்தானும் தாம் இருப்ப. நாவில் இழை நக்கி நூல் நெருடும் ஏழை அறிவேனோ. குழைநக்கும் பிங்ககந்தன் கூத்து என்று இருப்பு கம்மியர் ஊசி இழை எதையெல்லாம் சிந்திப்பதால் ஏராளமான வாள் வந்துருச்சு இந்த வாழ். அடுத்த பாடல். மாதலி சொல்லுகிறான், நீ இந்த மாயை படையை அழிப்பாயாக.
மாயப்படை என்பது சொல்லப்பட்டு இருக்கிறது. ராமனுக்கு எந்த விதம் அழிக்க வேண்டும், என்ன அம்பு போட வேண்டும் என்பதை பற்றி மாதலி ஏதும் சொல்லவில்லை. நீ இதை அழித்து விடுவாய் என்று ராமன் கேட்கிறான். இது எந்த வகைப்படை எனக்கு தெரியவில்லையே, நினைதின் பகர் என்று நீ நினைச்சு பார்த்து எனக்கு சொல்வாய் என்று கேட்க மாதலி பதில் சொல்கிறான். வீக்கு வாயில் வெள்ளியிற்று அரவின் வெவ்விடத்தை மாய்க்கு மா நெடு மந்திரம் தந்தது ஓர் வலியின் நோய்க்கும் நோய் தரு வினைக்கும் நின் பெரும் பெயர் நொடியின் நீக்குவாய் நினை நினைக்குவார் பிறப்பு என நீங்கும். எவ்வளவு பொருள் உள்ள அடக்கி தந்திருக்கான் இந்த பாட்டுலன்னு கம்பன் பார்க்கணும். இந்த மாயை நீங்கிவிடும். பாடல் மீண்டும் படிக்கிறேன். வீக்குவாய் அயில் வெள் எயிற்று அரவின் வெவ்விடத்தை மாய்க்குமா நெடு மந்திரம் தந்தது ஓர் வலியின் நோய்க்கும் நோய் தரு வினைக்கும் நின் பெரும் பெயர் நொடியின் நீக்குவாய் நினை நினைக்குவார் பிறப்பு என நீங்கும். இந்த மாயைப்படை நீங்கிவிடும், கண்டிப்பாக நீங்கிவிடும். முன்னால் இதை அழித்து விட முடியும். அது எவ்வாறு நீங்கும்? கடைசி லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தைகள், நினை நினைக்குவார் பிறப்பு எவ்வாறு நீங்குமோ. திருமாலை இறைவனை துதிப்பவர்களுக்கு இனி பிறவி இல்லை. இது ஒரு பாயிண்ட். நினை நினைக்குவார் பிறப்பு, உன்னை ஏற்றுபவர்கள், உன்னை புகழ்பவர்கள், உன்னை துதிபாடுபவர்கள், உன்னை சரணடைந்தவர்கள், உன்னுடைய அன்பரானவர்களுடைய பிறப்பு எவ்வாறு நீங்குமோ அதுபோல இந்த மாயைப்படை நீங்கும். நினை நினைக்குவார் பிறப்பு என இந்த மாயைப்படை நீங்கும் என்பது சொல்லப்பட்ட செய்தி. இதுக்கு ஏகப்பட்ட பிரியாம்பிள் எல்லாம் கொடுத்து மாதலி சொல்கிறான். வீக்குவாய் அயில் வெள் எயிற்று அரவின் வெவ்விடம். அரவு என்றால் பாம்பு, வீக்குதல் என்றால் கொல்லுதல், சாகடித்தல், மரணம் விளைவித்தல். வாய் அயில் வெள், அயில் என்றால் கூர்மை, வெள் எயிற்று வெண்மையான பல்லுடையவை. வெண்மையான கூர்மையான பல்லுடைய பாம்பின் விடம், எப்பேற்பட்ட விடம்? வீக்குகின்ற விடம், கொல்லுகின்ற விடம். அந்த வெவ்விடத்தை மாய்க்குமா நெடு மந்திரம், விடத்தை நீக்குகின்ற மந்திரம் போல வலி உடையதாக. நெடு மந்திரம், ஒரு மந்திரம் சொன்னால் விஷம் எவ்வாறு இறங்குமோ அப்பேற்பட்ட ஆற்றலுடைய அந்த ஓர் வலி, அந்த ஓர் வலிமை, அந்த ஒரு திறம், அந்த ஒரு ஆற்றலுடைய நின் பெரும் பெயர், உன்னுடைய நாமம். நொடியின், உரையை படிக்கிற வரைக்கும் நான் நொடிங்கிறது ஒரு க்ஷணத்தில், ஒரு கணத்தில் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நொடி என்பதற்கு அகராதியில் போய் பார்த்தால் சொல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. நின் பெரும் பெயர் நொடியின், உன்னுடைய பெயரான அந்த சொல் நீக்கும். மந்திரமானது பாம்பின் விஷத்தை எவ்வாறு நீக்குமோ அதுபோல பிறவி என்னும் நோயையும் அந்த நோயால் வரும் வினையும், நோய்க்கும் நோய் தரு வினைக்கும் நின் பெரும் பெயர் அந்த சொல் நீக்குவதை போல நீ இந்த மாயையை நீக்குவாய் என்று மாதலி ராமனுக்கு பதில் சொல்கிறான். வீக்குவாய் அயில் வெள் எயிற்று அரவின் வெவ்விடத்தை, அரவின் வெவ்விடம் பாம்பினுடைய கொடிய விடத்தை, வெள்ளை நிறமான கூர்மையான பல் உடைய கொல்லக்கூடிய விடமுடைய பாம்பு, அதை அந்த விடத்தை மாய்க்குமா, அந்த விடத்தை அழிக்கக்கூடிய அந்த விடத்தை மாய்க்கின்ற மந்திரம். பாம்பை இறக்கிறதுக்கு இன்னும் மந்திரம் சொல்லி பாம்பை இறக்கிறாங்கிறது நம்ம இன்னும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாம்பு கடிக்கு மந்திரம் தந்தது ஓர் வலியின், அந்த மந்திரம் கொண்ட அந்த வலிமை உடையதாக, நோய்க்கும் நோய் தரு வினைக்கும் உன்னுடைய பெயர், உன்னுடைய சொல் ராம என்னும் நாமம் நீக்குவதை போல
நினைக்குவார் பிறப்பு எவ்வாறு அகலுமோ அதுபோல இந்த மாயப்படையை நீ நீக்குவாய் என்று மாதலி ராமனுக்கு விண்ணப்பம் வைக்கிறான். அந்த மாதிரி உன்னால முடியும்பா, நீ செய் என்பதாக. நீக்குவாய் என்பது மாதலியிட்ட கட்டளை அல்ல, உன்னால் நீக்க முடியும், நீ நீக்கி விடுவாய் என்று ஒரு தன்னுடைய விருப்பம் அல்லது நிகழப்போவதை அவன் சுட்டி காண்பிக்கிறான் என்று சொல்லலாம். இந்த வெள்ளியிற்று வெவ்விடத்தை மாய்க்குமா நெடு மந்திரம். மந்திரம் சொன்னால் பாம்பின் விடம் இறங்கும். நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். 2 இடங்களை சுட்ட விரும்புகிறோம். 2ம் நாம் அனைவரும் அறிந்தது. 2மே அப்பூதியடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு அவனை பாம்பு தீண்டி அவன் இறந்து போக அப்பர் சுவாமிகளுடைய விருந்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று அவனை ஒரு பாயில் சுற்றி வைத்து அப்பருக்கு விருந்திட முயல அப்பர் சுவாமிகள் அவன் எங்கிருக்கிறான் என்று கேட்க அவனுக்கு திருநீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அவன் இங்கு உதவான் என்று அப்பூதியடிகள் சொல்ல நான் பார்க்கணும்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிந்த பிறகு அப்பர் சுவாமிகள் அந்த பையனுடைய உடலை பிணத்தை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போய் சிவபெருமான் முன்னிலையில் அந்த உடலை இட்டு சிவபெருமானை நோக்கி பாடல் பாட பாம்பின் விடம் நீங்குகிறது. இதுதான் மந்திரம். இந்த பதிகத்துக்கு பேரே விடம் தீர்க்கும் பதிகம் என்றே சொல்கிறார்கள். இது அப்பர் சுவாமிகள் புராணத்திலும் காணப்படுகிறது, அப்போதையடிகள் புராணத்திலும் காணப்படுகிறது. மந்திரம் ஓதி பாம்பின் விடம் நீங்குவது. அதைத்தான் கம்பன் சொல்கிறான், வீக்கு வாய் அயில் வெள் எயிற்று அரவின் வெவ்விடத்தை மாய்க்குமா நெடு மந்திரம். அந்த மந்திரம் நமசிவாயே என்று கொள்ளலாம். 2 பாடலையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடலை போடலாம். அப்பூதியடிகள் புராணத்தில் நாவினுக்கு அரசர் கேளா நன்று நீர் புரிந்த வண்ணம் யாவர் இத்தன்மை செய்வார் என்று முன் எழுந்து சென்றே. நாவினுக்கு அரசர் திருநாவுக்கரசர் கேளா நன்று நன்று கேட்டு நீர் புரிந்த வண்ணம் யாவர் இத்தன்மை செய்வார். அப்பூதியடிகளே, நீங்கள் செய்தது போல யார் இது செய்ய போகிறார்கள் என்று முன் எழுந்து சென்றே ஆவி தீர் சவத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு அண்ணலால் அருளும் வண்ணம் பாயிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார். பணிவிடத்தை மாற்றினார், விடத்தை மாற்றினார். பாயிசை பதிகம் அதுதான் மந்திரம். ஒன்று கொலாம் என்று தொடங்கும் அந்த பதிகம். அடுத்த பாடல் இதே இது திருநாவுக்கரசு சுவாமிகள் படலத்தில் அந்த புராணத்தில் அன்றவர்கள் மறைத்தனக்கு அளவிருந்த கருணையராய் கொன்றை நரும் செடையார்தன் கோவிலின் மின் கொணர்வித்தே ஒன்று கொலாம் எனப்பதிகம் எடுத்துடையான் சீர்பாட பின்றை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் என்று மந்திரத்தால் ஒன்று கொலாம் என்ற பதிகத்தால் விடம் மாறியது என்று மந்திரத்தால் பாம்பின் விஷம் இறங்கும் என்பதை காலத்தால் கம்பனுக்கு முற்பட்ட அப்பர் சுவாமிகளுடைய பாடல் தேவாரத்திலையும் இருக்கு. இது நான் சொன்ன 2 பெரிய புராண பாடல்கள். இதை 2 எடுத்துடலாம். இதை நாம் ராமாயணத்திலேயே பார்க்கலாம். பிரகலாதனை கொல்வதற்காக இரணியன் பாம்புகளை ஏவி விடுகிறான். இரணியன் வதைப்படலத்தில் அதை பார்க்கலாம். அவன் நாராயணா என்ற நாமம் சொல்ல பாம்பின் விஷம் இறங்குகிறது. அல்லது விஷம் பாம்பு கடிக்கிறது, விஷத்துக்கு பதில் அது அமுதமாகி விடுகிறது என்பது கம்பனின் பதிவு. 2 பாடலையும் பார்த்து விடலாம். சிவா அனந்தனே அனந்தனே முதலாகிய நாகங்கள், ஆதிசேஷன் உள்பட அனந்தனே முதலாகிய நாகங்கள் அருள் என்கொள் என அண்ணான் நினைந்த மாத்திரத்து எய்தின நொய்தினில் நெருப்பு உகு பகுவாயால் வனைந்ததாம் அன்ன மேனியினான் தன்மேல் வாழ் எயிறு உற ஊன்றி சினம் தம் மீக்கொள கடித்தன.
இந்த பாம்புகள் எல்லாம் பிரகலாதனை கடித்தன. அவன் துடித்திலன், திருப்பெயர் மறவாதான். நாராயணா என்னும் நாமத்தை மறவாமல் அதை சொன்னான் என்று பொருள் கொள்ள வேண்டும். திருப்பெயர் நாராயணா, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அதை மறவாமல் அவன் சொல்கின்றான். அடுத்த பாடல், பக்கம் நின்றவை பயத்தினின் புயற்கரை பசும் புல் பகுவாயி பருவாயின் கக்க, விஷத்தை கக்க வெஞ்சிறை கலுடனும் நடுக்குற கவ்விய காலத்துள் செக்கர் மேகத்து சிறு பிறை நுழைந்து அன்ன செய்கைய வலி சிந்தி உக்க பற்குலம் ஒழுகின எயிற்று இரும் புரைதரும் அமிழ்து ஊறி. பாம்புகள் கடிப்பது விஷம், ஆனால் அமிழ்து ஊறுகிறது என்பது கம்பனின் பதிவு இரண்யவதை படலத்தில். இதோட நிறுத்திடலாம். இப்பொழுது நாம் இதை எடுத்துடலாம். நாம் பார்த்த பாடலில் நான் இப்பொழுது கொடுத்த 4 பாடல்களும் விஷம் இறங்குகிறது, நமசிவாய சொன்னால் நாராயணா சொன்னால் என்று இரண்டையும் பார்த்தோம். இதில் இன்னொன்றும் சொல்கிறான் கம்பன். வீக்குவாய் அயில் வெள் எயிற்று அரவின் வெவ்விடத்தை மாய்க்குமா நெடு மந்திரம் தந்தது ஓர் வலியன். இதுதான் இப்ப பார்த்தோம். நோய்க்கும் நோய் தரு வினைக்கும் நின் பெரும் பெயர். ராமனுடைய நாமம் நோய் தீர்க்கும், பிறவி நோயை தீர்க்கும், அதனுடைய வினைகளையும் தீர்க்கும் என்று நினைக்குவார் பிறப்பு என இந்த மாயை நீங்கும். நினைக்குவார் பிறப்பு, உன்னை நினைப்பவர்களுடைய பிறப்பு எவ்வாறு அறுபடுமோ அவ்வாறு இந்த மாயை அறுபடும் என்று கம்பன் பதிவு செய்கிறான். ராமநாமம் பிறப்பு அறுக்கும் மந்திரம் என்பதை பல இடங்களில் தொடர்ச்சியாக கம்பன் பதிவு செய்து கொண்டே போகிறான். இந்த பாடலோட ரெஃபரன்ஸ் கருதி பிறப்பறுக்கும் மந்திரம் ராமநாமம் என்பதை ஒரு சில பாடல்களில் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். அடுத்த பாடலை போடலாம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, மூல மந்திரம் ராமநாமம், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு. அந்த வார்த்தை இந்த பாடல்ல இருந்தது. நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று ராமநாமத்தின் புகழ் கூறுகின்றான் கம்பன். அடுத்த பாடல் இதே போன்றது ஒரு பாடல். அடுத்த பாடல், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தீயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. பிறப்பு இல்லை, சென்மமும் ஜென்மம், சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் 2 எழுத்தினால். இதே மாதிரி பிறப்பருக்கும் ராமநாமம் என்பதை இன்னொரு பாடல், வீடனன் அடைக்கலப்படலத்தில் வீடனன் நினைத்து பார்க்கிறான். பெருந்தவம் ஏற்றினோர்க்கும் பேர்வு அரும் பிறவி நோய்க்கு மருந்து என நின்றானை. பெருந்தவம் ஏற்றினோர்க்கும் பேர்வு அரும் பிறவி நோய்க்கு மருந்து என நின்றான். தானே வடிக்கணை தொடுத்து கொள்வான் இருந்தனன் நின்றது என்ன நாம் ஏம்புவது எல்லை நீத்த அருந்தவம் உடையார் அம்மா என்று அகத்துள் கொண்டான். வீடனன் ராமனை பார்க்கும் பொழுது அவனுள் தோன்றும் எண்ணம், பெரும் தவம் ஏற்றினோர்க்கும் பேரரு பிறவி என்னும் நோய்க்கு மருந்து. பிறவி நோய்க்கு மருந்து ராமன், ராமநாமம். ராமனும் அப்படிப்பட்டவன். பிறவி நோய்க்கு ராமன் மருந்து என்பதை அனுமன் ராவணனை சந்திக்கும் பொழுது ராவணனுக்கும் எடுத்து உரைக்கிறான். அதையும் பார்த்து விடலாம் ஒரு பார்வை. மிகவும் புகழ்பெற்ற பாடல். அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண செந்நெறி செலுத்தி தீயோர் இறந்து உக நூறி தக்கோர் இடர் சுடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொன் பாதம் ஏத்துவார் பிறப்பு அறுப்பான். தன் பாதம் ஏத்துவார் பிறப்பு அறுப்பான். யாரெல்லாம் ராமனுடைய பாதத்தில் வீழ்ந்து துழிகிறார்களோ அவர்களுடைய பிறப்பு அற்று போகும். அதற்காக இவன் பிறந்தனன், ஈண்டு பிறந்தனன். எதற்காக? எப்பேற்பட்டவன் பிறந்திருக்கிறான்?
அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூணச் சென்னறி செலுத்தி தீயோர் அரக்கர்கள் எல்லோரும் இகந்து உக நூறி தக்கோர் இடர் துடைத்து சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட என்று ஈண்டு பிறந்தனன். யார்? தன் பொற்பாதம் ஏத்துவார் பிறப்பு அறுப்பான் என்று ராமனின் பாதம் ஏத்துவதால் பிறப்பு அற்றுப்போகும் என்று இத்தனை பொருள்களையும் உள்ளடக்கி இப்பேற்பட்ட ராமனே ராமநாமத்தின் மகிமையெல்லாம் சொல்லி நீ இந்த மாயையை கண்டிப்பாக போக்குவாய் என்று மாதலி ராமனுக்கு சொல்கிறான். பாடல் எடுத்துடலாம். இப்பொழுது ராமன் இந்த மாயை என்ற கணையை மாய்ப்பதற்காக ஒரு அம்பு விடுகிறான். நினைச்சு பாருங்க, வந்திருக்கிறது மாயை. மாயை அழிப்பது எது? என்ன கணையாக இருக்க முடியும்? மாயை அழிப்பதற்கு ராமன் ஏவும் கணை ஞானம். ஞானம் என்னும் கணை. நம்ம நிறைய அஸ்திரம் கேட்டிருக்கோம். மாயாஸ்திரம் என்பது இப்பொழுதுதான் நான் கேள்விப்படுகிறேன். பிரம்மாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கோம், அக்னியாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாயுவாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம். ஞானம் என்னும் கணை, அதை ராமன் ஏவுகிறான். இவ்வளவு மாதலி சொன்ன உடனே ராமன் நினைத்து பார்க்கிறான். ராமன் தான் கேட்டான் மாதலிட்ட, இது வஞ்சகமா, இல்லை இவர்களுடைய வரத்தினாலா, இல்லைன்னா விதியின் விளைவா, எது நீ நினைதியாயின் பகர் என்று கேட்டான். இப்போ ராமனே சொல்கிறான், யோ இது என்ன வேணா இருந்துட்டு போட்டான். இது வரத்திலையா, சரி லெட் இட் பி. மாயையா, லெட் இட் பி. அவர்களுடைய ஆற்றலினாலா, லெட் இட் பி. வேறு விதியினாலா, லெட் இட் பி. எதானாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய கணைக்கு ஆணையிட்டு என்ன ஆணையிடுகிறான்? இந்த மாயை எத்தன்மை உடையதானாலும் சரி, அதை அழித்து விடுவாயாக என்று சொல்லி ஞானம் என்னும் அஸ்திரத்தை, ஞானம் என்னும் கணையை பூட்டி ராமன் ஏவுகிறான் என்பது அடுத்த பாடல். பாடலை பார்ப்போம். வரத்தின் ஆயினும் மாயையின் ஆயினும் உரத்தின் ஆயினும் உண்மையின் ஆயினும் ஓடத் துரத்தியால் என ஞான மா கடுங்கணை துறந்தான். யார் துறந்தான்? சிரத்தின் நான் மறை இறைஞ்சவும் தேடவும் சேயோன். சேயோன், சேய்மை என்றால் தூரம், தொலைவு. அண்மை என்றால் கிட்டக. சேய்மை, அண்மை. சேயோன், எதற்கு சேயோன்? நான் மறை இறைஞ்சவும் தேடவும் சேயோன். நான் மறைகளாலும் அறிந்து கொள்ள முடியாத அளவு அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக, அவைகளுக்கெல்லாம் தொலைவில் நிற்பவனாகிய ராமன். நான்மறை சிரத்தின் இறைஞ்சவும், தலை வச்சு வேண்டிக் கொண்டாலும் நான்மறை சிரத்தின் இறைஞ்சவும், நான்மறை தேடவும் காண முடியாத சேயோன், தொலைவில் இருப்பவன். அவன் துறந்தான். எதை துறக்கிறான்? ஒரு கணை துறக்கிறான். இந்த கணைக்கு 3 அடைமொழிகள் கொடுக்கிறான் கம்பன். கடுங்கணை, வலிமை மிகுந்த, ஆற்றல் மிகுந்த, திண்மை மிகுந்த பெரிய கடுங்கணை. மாக்கணை, பெரிய கணை. ஞானக்கணை இல்லது மா ஞானக்கணை அப்படின்னு வச்சுக்கலாம். பெரிய அறிவுடைய இல்லது ஞானக்கணை, மாக்கணை, கடுங்கணை. இதை ராமன் ஏவுகின்றான். ஏவுவதற்கு முன்னால் அந்த அணைக்கு அந்த கணைக்கு ஒரு கட்டளை இடுகிறான். துரத்தியார். எதானாலும் வரத்தின் ஆயினும் மாயையின் ஆயினும் வலியோர் உரத்தின் ஆயினும் உண்மையின் ஆயினும் ஓட. இந்த கணை மாய்ந்து போகும் அளவு, இந்த கணை பின்வாங்கும் அளவு, இந்த கணை இற்று போகும் அளவு அதை துரத்து என்று தன்னுடைய கணைக்கு ஆணையிட்டு ராமன் தன்னுடைய கணையை துறக்கிறான். வரம் என்பது அரக்கல் பெற்ற வரம். மாயை, இது மாயை ஆனாலும் சரி,
அவர்களுடைய வலிமையினால் பெற்றதானாலும் சரி, உண்மையின் ஆயினும், இந்த உண்மை என்ற வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும் என்றால் இது உண்மை இல்லை, ஏனென்றால் மாய. அதனால உண்மையாயிருந்தாலும் என்று பொருள் கொள்வதை விட உண்மை என்பதற்கு எல்லா உரையாசிரியர்களும் விதியன் பலனாக இருந்தாலும், ஏனென்றால் ராமன் கேட்ட போதே இது விதியின் விளைவா என்றுதான் மாதலியை கேட்டான். இது விதிவசத்தால் இருந்தாலும் எப்படியானாலும் வாட்டவர் பி, இதை கொன்றுவிடு என்று துரத்தியால் என்று ஆணையிடுகிறான். இந்த உண்மையாம் என்பதற்கு உண்மையாயினும், வள்ளுவர் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். குறளுக்கு எல்லா உரையாசிரியர்களும் அந்த காலத்தில் ஊழ் என்றே பொருள் தருகிறார்கள். பாடல் குறள் இவ்வாறு அமைகிறது. பாடலை பார்க்கலாம். குறள் அடுத்து, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவு, இந்த இடத்தில் உண்மை என்பதை ஊழால் பெற்ற அறிவு என்று மணக்குடவர், பரிமேலழகர் எல்லோரும் எழுதுகிறார்கள். தற்கால மூவா உட்பட ஊழ் என்று எழுதுகிறார். அதற்கு பின் வந்தவர்கள் இயற்கையான அறிவு என்று சொல்கிறார்கள். உண்மை என்பது ஊழ் என்ற பொருளில் வள்ளுவர் காலத்தில் கையாளப்பட்டிருக்கிறது என்று கருதி இடம் இருக்கிறது. இன்னொரு சொல் பார்த்தோம் சென்ற இடத்தில், வேதங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவு தொலைவில் இருக்கக்கூடியவன் என்று ராமனை கம்பன் சொல்லியிருந்தான். அதே கருத்துடைய பாடல், போதகம் ஒன்று கன்றி இடங்கர் மா பொருத போரில், இது ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திரனை காப்பாற்றிய பாடல் இது. போதகம், போதகம் என்பது யானை. போதகம் ஒன்று கன்றி இடங்கர், இடங்கர் என்பது முதலை. போதகம் ஒன்று கன்றி இடங்கர் மா பொருத போரில் ஆதி அம்பரமே யான் உனது அபயம் என்று அழைத்த அந்நாள் வேதமும் முடிவு காணா மெய்ப்பொருள். இது திருமாலை அல்லது நாராயணனை குறித்து கம்பன் சொல்லும் சொல். வேதமும் முடிவு காணா மெய்ப்பொருள், வேதத்தாலும் கண்டு அறிய முடியாத. இதைத்தான் நாம் சென்ற பாடலில் பார்த்தோம். நான்மறை இறைஞ்சவும் தேடவும் சேயோன், வேதமும் முடிவு காணா மெய்ப்பொருள் வெளிவந்தது எய்தி மா துயர் துடைத்த வார்த்தை மறப்பரோ, மறப்பிலார் என்று வீடன் அடைக்கல படலத்தில் ராமன் சொல்கிறான். அடுத்த பாடல், இவ்வாறு ராமன் ஞான மாக்கணை ஏவுகிறான். ஞானத்தின் முன்னால் மாயை அழிந்து போகிறது, எந்த விதமான ஐயமும் இல்லை. துரத்தல் ஆற்று உரு ஞான மாக்கடுங்கனை தொடர அறத்து அலாது செல்லது நல் அறிவு வந்து அணுக பிறத்தல் ஆற்றுறும் பேதமை பிணிப்புற தம்மை மறத்தலால் தந்த மாயையின் மாய்ந்தது அம் மாயை. மாய்ந்தது அம் மாயை, அந்த மாயைப்படை அழிந்து போயிற்று, அந்த மாயப்படை அழிவுபட்டது. துரத்தல் ஆற்று, எவ்வாறு ஏவ வேண்டுமோ அந்த முறையில் ஞான மா நெடுங்கனை தொடர ராமன் ஏவ தொடர்ந்து போக, அறத்து அலாது செல்லாது, அறத்து அலாது செல்லாது, அறத்தின் வழியே செல்லக்கூடியவர், அறமற்ற வழிகளில் செல்லாதவர் செல்லாது, அந்த வகையில் நல்ல அறிவு வந்து அணுக பிறத்தல் ஆற்றுறும் பேதமை பிணிப்புற, அப்படி இருந்தாலும் தம்மை மறத்தலால் தந்த மாயை, அறிவு பெற்றவர்களாய் இருந்தாலும் பிறப்பு உறும் பேதமை அறிவின்மை, அதனால் வந்த அந்த பேதமை பிணிப்புற மறத்தலால் நல்லறிவு வந்து இருந்தாலும் மறந்து போனதால் அந்த மாயை எவ்வாறு மாயுமோ அதுபோல இதுவும் மாய்ந்தது என்று பதிவு. பேதமை என்பதும் கம்பனுடைய வார்த்தை. வள்ளுவனும் இதே பிறப்பை ஒட்டி வள்ளுவனும் கையாளுகிறான் இதே வார்த்தையை. பாடல், பிறப்பென்னும் பேதமை நீங்க, தொடர்ச்சி ஐயா. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. மாயைப்படையை அழிக்கிறான் ராமன். அடுத்த பாடல், இரண்டு மிகைப்பாடல்கள் இங்கே இருக்கின்றன, தொடர்ச்சிக்காக அதை தருகிறேன். மாயையின் படை தொலைந்திட வகுப்பு
வகுப்பொடும் எழுந்த தீய வெவ்வினை செய்கைகள் யாவையும் சிதைந்தே போயது எங்கனும் இருளற ஒளித்தது அப்பொழுதில் காயும் வெண்சினத்து அரக்கனும் கண்டு உளம் கருத்தான். அரக்கன் உளம் கருத்தான். தன்னுடைய மாயப்படை அழிந்து விட்டதை கண்டு ராவணனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அடுத்த பாடல். மாயப்படை அழிந்து விடவே ராமன் ஒரு சூலப்படையை ஏவுகிறான். இந்த சூலப்படையை ராவணன் ஏவுவதை சொல்ல வந்த கம்பன் என்ன சொல்கிறான் என்றால், திருமாலும் சிவபெருமானும் பிரம்மனும் இந்த ராவணனுடைய ஆவியை எவ்வாறு முடிப்பது, ராவணன் எவ்வாறு கொள்வது என்பதை பற்றி நினைந்து கொண்டிருக்க, என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, என்பதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொண்டிருக்க, அல்லது அந்த நிகழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்க என்று பொருள் கொள்ளலாம். அந்த ராவணன் அழியப் போகிறான் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்க ராவணன் ஒரு சூலத்தை ஏவுகிறான் என்பது பாடல். நீலம் கொண்டார் கண்டனும் நேமிப்படையோனும் மூலம் கொண்டார் கண்டகர் ஆவி முடிப்பான் காலம் கொண்டார் கண்டன முன்னே கழிவிப்பான் சூலம் கொண்டான் அண்டரையெல்லாம் தொழில் கொண்டான். அண்டர் என்பவர்கள் தேவர்கள். அண்டரையெல்லாம் தொழில் கொண்டான். எல்லா தேவர்களும் இவனுக்கு அடியாட்கள். திலோத்தமை, ஊர்வசி, ரம்பை ஒரு பாடலை பார்த்திருக்கிறோம். அவனுடைய செருப்பெல்லாம் தூக்கிட்டு வந்தவர் திலோத்தமை, ஊர்வசி என்பவர்கள். அப்பேற்பட்ட அண்டரையெல்லாம் தொழில் கொண்டான், அடிமை தொழில் கொண்டவன் அவன். சூலம் கொண்டான், தன்னுடைய கையில் ஒரு சூலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது நீலம் கொண்டார் கண்டனும், சிவபெருமான் நீல நிறத்து கண்டன் நீலகண்டன், நீலம் கொண்டார் கண்டனும் நேமிப்படையோனும் சக்கரப்படையுடைய திருமாலும் மூலம் கொண்டார். மூலம் கொண்டார் என்பதற்கு திருமாலின் நாபியை மூலமாக இடமாக கொண்ட பிரம்மன் என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஸோ மும்மூர்த்திகளும். கண்டகர் ஆவி முடிப்பான், கண்டகர் என்பது அரக்கர், ஆவி முடிப்பான், இவனுடைய ஆவி எப்போது போகும் என்று காலம் கொண்டார். அந்த காலத்தை கணித்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னே கண்டன கழிப்பான், தன் முன்னால் தோன்றிய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவனாகிய ராவணன் சூலம் கொண்டான், கையில் ஒரு சூலத்தை எடுத்துக் கொள்கிறான். அடுத்த பாடல். கண்டாகுலம் முற்று 1000 மார்க்கின்றது கண்ணில் கண்டாகுலம் ஒற்று உம்பர் அயிர்க்கின்றது வீரர் கண் தாகுலம் முற்றும் சுடும் என்று அக்கடல் வெய்யோன் கண் தாகுதல் முன் செல விசைந்துள்ளது கண்டான். கண்டாகுலம், கண்டா என்பது கண்டாமணி, மணிகள் கட்டிய சூலம். குலம் என்பது தொகுதி. முற்று 1000 மார்க்கிறது, மணிகள் பல கட்டி அதனால் பேரொலி எழுப்பி கொண்டிருக்கிற அந்த சூலம். கண்ணில் கண்டு ஆகுலம் முற்று, ஆகுலம் என்பது துன்பம், வருத்தம், இடர், கஷ்டம். கண்டு ஆகுலம் முற்று உம்பர் அயிர்க்கின்றது, தேவர்கள் எல்லாம் அந்த சூலத்தை கண்டு பயந்து போய் நிற்கிறார்கள். கண் தா குலம், எதிர்த்து நிற்கும் வீரர்களுடைய வலிமையை எல்லாம் அவர் குழுவையும் முற்றும் சுடும். கண் தாவு குலம், குலம் என்பது தொகுதி, கூட்டம். தா என்பது தாவுதல். கண்ணில் பட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முற்றும் சுடும் என்று அக்கடல் வெய்யோன் ராவணன் கண் தாகுதல் முன்னர், பிறர் காணுவதற்கு முன்னால் அந்த சூலத்தை எடுத்துக்கொண்டு ஏவுகிறான். ஆகுலம் என்ற வார்த்தை பார்த்தோம். ஆகுலம் என்பது வருத்தம், துன்பம். டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்க வேண்டும். ஆகுலம் என்பது சிந்தாகுலம் என்ற வார்த்தை, உடம்பு வலிமை, மன கிளேசம், மன துன்பம், சிந்தாகுலம். அது தொடர்பான 2 பாடல்கள், இரண்டுமே அருணகிரியாருடைய பாடல்கள். பாடலை போடலாம். அடுத்தது. சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரதோயனே கந்தா முருகா கருணாகரனே எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா. சிந்தாகுலம் என்பது சிந்தை அடையக்கூடிய துன்பம் அல்லது இடர். அடுத்த பாடல். எரியா நிற்கும் பல் தலை மூன்றும் எரி அஞ்ச திரியா நிற்கும் தேவர்கள் ஓட திரள் ஓட இரியா நிற்கும் எவ்வுலகமும் தன் ஒளியே ஆய் விரியா நிற்கும் நிற்கிறது ஆர்க்கும் விழி செல்லா.
எரியா நிற்கும் பல் தலை மூன்றும், மூன்று தலை உடைய சூலம் அது, முத்தலை சூலம். எரியை கக்கி கொண்டு வருகிறது. மூன்று எரியும் அஞ்சர், மூன்று விதமான அக்னி சொல்கிறார்கள். ஆகவனியம், காருகபத்தியம், தட்சிணாகினி என்று மூன்று வகையான எரிகள். எரி மூன்றும் மஞ்ச. திரியா நிற்கும் தேவர்கள் ஓட, எல்லா தேவர்களும் திரிந்து எல்லா பக்கங்களிலும் ஓட, திரள் ஓட, வானரர் கூட்டம் எல்லாம், திரள் என்பது கூட்டம், வானர கூட்டம் எல்லாம் ஓட, இரியா நிற்கும் எவ்வுலகும் தன் ஒளியே ஆய், எல்லா உலகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒளி என்பது தான் மட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவில் விரிந்து நிற்கும், விரியா நிற்கும், விரிந்து நிற்கும். ஆர்க்கும் வீழ்ச்சலா, யாராலையும் பார்க்க முடியல. என்ன நின்னா ஒரு செகண்ட் நின்னா தான் பார்க்க முடியும். அதனுடைய வேகத்தில் நிற்கிறது, யாராலையும் பார்க்க முடியாத அளவில் இந்த சூலம் செல்லுகிறது. அடுத்த பாடல். இதை பார்க்கிறாங்க தேவர்கள் எல்லாம். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ராமா ராமா, எப்படியாவது இதை ஒழிச்சிடுப்பா, எப்படியாவது இந்த சூலத்தை கொன்றுவிடு, சூலத்தை அழித்து விடு என்று வேண்டுகிறார்கள் தேவர்கள் மேலே இருந்து ராமனை. அசிஃப் ராமனால முடியாதோ என்று அவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டது போல. பாடலை பார்க்கலாம். செல்வா எனச் செல்ல விடுத்தான் இது தீர்த்தற்கு, ஒல்வாய் நீயே வேறு ஒருவர்க்கும் உடையாதால், வல்வாய் வெங்கணம் சூழும் என்னும் காலனை வள்ளால் வெல்வாய் வெல்வாய் என்றனர் வானோர் மெலிகின்றார். செல்வாய் எனச் செல்ல விடுத்தான். இந்த செல்வாய் என்பது ராவணன் ஏவிய கட்டளை. ராமனை நோக்கி செல்வாய், அவனை கொல்வாய் என்பதாக ஏவி விட்டிருக்கிறான். இது தீர்த்தற்கு ஒல்வாய் நீயே. ஒல்லுதல் என்றால் ஏலுதல், செய்யக்கூடிய காரியம், ஏலுதல், முடியும் என்பது. இது தீர்த்தற்கு ஒல்வாய் நீயே வேறு ஒருவருக்கும் உடையாதால், அந்த வலிமை வேறு இருவருக்கும் இல்லை. எனவே வல்வாய் வெங்கணம் சூழும் என்னும் காலனை, சூலம் இல்லை இது யமன், இவனை வல்லால் வெல்வாய் வெல்வாய் என்று வானோர் மெலிகின்றார். அடுத்த பாடல். ஒல்வாய், ஒல்லுதல் என்றால் ஏலும் என்று சொன்னேன். ஒல்லும் வாயான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயன், இயன்ற வழியிலெல்லாம் அரவினை அதை நீங்காமல். அதே போல ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒல்லுதல் என்பது வள்ளுவனுடைய இரண்டு பயன்பாடு. அடுத்த பாடல். இவ்வாறு தன்னை நோக்கி வருகிற அந்த சூலத்தை ராமன் எதிர்கொள்கிறான். என்ன செய்கிறான் பாருங்கள். துணையும் வேகத்தால் உறும் ஏறும் துண் என வனையும் காலின் செல்வன தன்னை மறவாதே, நினையும் ஞானக்கண் உடையார் மேல் நினையாதார், வினயம் போல சிந்தின வீரன் சரம் வெய்ய. ராமன் அந்த சூலத்தின் மீது அம்பு ஏவுகிறான். அந்த அம்புகள் எல்லாம் பயனற்று போகின்றன. துணைதல், துணைதல் என்றால் விரைதல். துணையும் வேகத்தால், மிகுந்த வேகத்தில் வரக்கூடிய அந்த சூலம் உறும், உறும் என்றால் இடி, இடி போன்ற துண்ணன நடுக்கத்தை விளைவிக்கக்கூடிய, காலின் செல்வன காற்றின் வேகத்தை விட அதிகமாக செல்ல அப்பேற்பட்ட அம்புகளை ராமன் விடுகிறான். துணையும் வேகத்தால் உறும் ஏறு துண்ணன வனையும் காலின் செல்வன, செல்வன என்பது ராமன் ஏவிய அம்புகள். அந்த வேலை, அந்த சூலத்தை நோக்கி ஏவினவை எல்லாம் சிந்தின. எவ்வாறு சிந்துகின்றன? தன்னை மறவாதே நினையும் ஞானக்கண் உடையார் மேல். ஞானக்கண் உடையவர்கள், தன்னை மறவாதே நினையும், இறைவனையே நினைத்து கொண்டிருக்கும் ஞானக்கண் உடையவர்கள் மேல் நினையாதார், அவ்வாறு இறைவனை நினையாதவர்கள், வினயம் போல அவர்கள் செய்யும் தீங்கு போல, அவர்கள் செய்யும் வஞ்சனை போல ராமனுடைய பாணங்கள் சிந்தின, அந்த சூலத்திற்கு முன்னால் பயனற்று போய் விழுந்தன. அடுத்த பாடல். எய்யும் எய்யும் தேவருடை தின்படை எல்லாம் பொய்யும் துய்யும் ஒத்து அவை சிந்தும் புவி தந்தான், வையும் சாபம் ஒப்பு என வெப்பின் வரி கண்டான், ஐயன் நின்றான் செய் வகை ஒன்றும் அறிகிலான்.
தன்னுடைய அம்புகள் எல்லாம் பயனற்று போய்விட்டன. எல்லா அம்புகளும் வீழ்ந்து விடுகின்றன. இறைவனை நினைப்பவர்களை அவ்வாறு நினைக்காதவர்கள் செய்யும் தீங்கு எவ்வாறு பயனற்று போகுமோ அந்த அளவில் ராமனுடைய அம்புகள் பயனற்று போயின என்பது கம்பனுடைய பதிவு. எய்யும் எய்யும் தேவருடைய தின்படை எல்லாம், தேவர்களுடைய எல்லா அஸ்திரங்களையும் ராமன் ஏவுகிறான். வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், அக்னி ஆஸ்திரம் என்ற எல்லா அஸ்திரங்களையும் எய்யும் எய்யும் ரிப்பீட்டேஷன் எய்து கொண்டே இருக்கிறான். எவற்றை? தேவருடைய தின்படையெல்லாம். ஆனால் அவை பொய்யும் துய்யும் ஒத்து அவை சிந்தும். பொய் என்பது நிலைத்து நிற்காதோ, துய் என்பது பஞ்சு, பஞ்சுக்கு வலிமை கிடையாது. சோ தீயில் முன் ஏற்பட்ட பஞ்சு போலும், உண்மைக்கு முன் ஏற்பட்ட பொய் போலும் அவை சிந்தும். அந்த அம்புகள் எல்லாம் சிந்தி போகின்றன. புவிவையும் சாபம் ஒப்பு என வெப்பின் வலிமை கண்டான். முனிவர்கள் இடக்கூடிய சாபம் எவ்வாறு கண்டிப்பாக நிறைவேறுமோ அப்பேற்பட்ட வலிமை உடையது இந்த சூலம் என்பதை ராமன் காண்கின்றான். புவிவையும் சாபம் ஒப்பு என வெப்பின் வலி கண்டான். இந்த சூலத்தின் வலியை ராமன் காண்கின்றான். ஐயன் நின்றான். செய் வகை ஒன்றும் அறிகிலான். என்ன செய்வது என்று தெரியாமல், இந்த சூலத்தை எவ்வாறு அழிப்பது என்று தெரியாமல் ராமன் திகைத்து போய் நிற்கிறான். மணி ஆயிடுச்சு. அதனால இவ்வாறு திகைத்து போய் நிற்கும் ராமன் என்ன செய்கிறான் என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எவ்வாறு இந்த சூலத்தை வெற்றி கொள்கிறான் என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். என்னுடைய உரையை இப்பொழுது நிறைவு செய்கிறேன். ஏதேனும் மேல் வியாக்கியானம் இருந்தால், மேல் விளக்கங்கள் இருந்தால் தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால், நல்ல வேளை திண்ணப்பனையா இருக்காரு எனக்கு சப்போர்ட்டுக்கு. திண்ணப்பனையா போன கிளாஸ்ல ஒரு சொன்னார், ஒரு ஒற்று மிகுமா ஒற்று மிகாதா என்று ஒரு பாடல், ஒரு அந்த பாடல் பார்க்குறேன், என்ன பாடல்னு, கூற்றுக் அப்படின்னு இக்கு வருமா வராதான்னு திண்ணப்பனையா சொன்னாரு. இலக்கணப்படி வராது. ஆனால் நம்ம டிராஃபிக் லைட்டு போகிறோம், எல்லாருக்கும் டிராஃபிக் லைட் இருக்குது, டிராஃபிக் லைட்லாம் பார்த்தா நம்ம நின்றுடுறோம். ஆனால் ஆம்புலன்ஸோ போலீஸோ டிராஃபிக் லைட் இருந்தாலும் போயிடுவோம். கவிஞர்களும் அப்படித்தான். அவர்களுக்கு சில சிறப்பு, சில உரிமைகள், சில ஸ்பெஷல் உண்டு. அதனால் கம்பன் கூற்றுக் என்று இக்கு போட்டு எழுதியிருப்பான். அதை பொருட்படுத்த வேண்டாம் என்பது ஐயாவுடைய உரை. வகுப்பு முடிந்த பிறகு என்னை கூப்பிட்டு சொன்னார்கள். ஸோ இன்றைய வகுப்பில் ஏதேனும் மையம் இருந்தால் கேட்பவர்கள் கேட்கலாம். வழக்கம் போல எனக்கு தெரியலன்னா ஐயாட்ட கேட்பேன். அல்லது ஐயமாக இருக்க வேண்டாம், உங்களுடைய மேல் விளக்கம், உங்களுடைய வியாக்கியானம் அதுவாகவும் இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி. பல புதியவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்றாத வகையில் வகுப்பு அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. இன்னைக்கு 67 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்களே நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்கீங்க. சுரேஜ்மி நிறைய பேர் சேர்த்து விடுறாரு. ஓகே, நடுவுல போர்க்களத்துல பேய் பூதங்கள் பிசாசுகள் நடமாடுறத பத்தி வந்த போது ப்ரொஃபசர் மீனாட்சி எனக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சா. இந்த மாதிரி அருணகிரிநாதருடைய பூத வேதாள வகுப்புகள் எல்லாம் ஞாபகம் ஊட்டுறதுன்னு. ஆனா ஆக்சுவலி அருணகிரிநாதர் பல பாடல்கள்ல பூதங்கள் பிசாசுகள் அதெல்லாம் போர்க்களத்துல எப்படி ஆட்டமாடி, எப்படி வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து கொண்டு எப்படி போரிடுகிறதுங்கிறத ரொம்ப ஆரம்பத்திலேயே பிள்ளையார வேண்டிக்கிறதே, பிள்ளையார்கிட்ட பாடுறதே, பிள்ளையார் செய்த போரை பத்தி சொல்றதே சொல்றார். அதுல நான் ஒரு 4 வரிகள் இருக்கு, சமயம் இருந்தா அந்த 4 வரிகளை ஷேர் பண்றேன். இல்லாட்ட கடைசி வரியில எப்படிலாம் முதல் 3 வரிகளில் டிஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரியில இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிர் நிசிசரரை வெளியிட்டு அருள் பெருமாளே அப்படின்னு அதுல பிள்ளையார் டிஸ்கிரைப் பண்றார். பட் அந்த போர்க்களத்துல ரணபைரவி தேவி ஒரு பயங்கரமான ரூபத்துல தேவி அவளை சுத்தி பல பூத பிசாச கணங்கள் அதெல்லாம்
கைப்பறை கொட்டி நடித்திட எல்லாம் டான்ஸ் ஆடி எல்லாம் பண்றதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுக்கு முதல் 3 வரியில இந்த போர்க்களத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி தென்னன தென்னன தெத்தன பல அப்படின்னு வந்து போர்க்களத்துல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் முதல்ல இருந்து பல பல மிருகங்கள் வந்து இது பண்றத அது ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அந்த போர்க்களத்துல. அதனுடைய கோரத்தன்மைய இந்த பாட்டு வந்து நினது திருவடின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. ஓகே, நன்றி நன்றி சங்கரையர். மற்றவர்கள் ஏதாவது கருத்துக்கள்? ஸ்ரீமதி பேசுறேன். இந்த இந்திரை என்ற பெயர் வந்தது இல்ல, இந்திரை, அது வந்து இந்தீரை தீவரணம். இந்த இந்திரன் என்பதுக்கு இத்து அப்புறம் ரன், இந்திரன். இது இந்திரை, இந்துவின் சகோதரி. ஆற்கடலில் இருந்து சந்திரன் முதலில் அந்த நிறைய பேர் வந்தார்கள், காமதேனு முதல் எல்லாம் வந்தது. இந்துவும் வந்தான், சந்திரன் வந்தான். சந்திரனுக்கு அடுத்தபடியாக அவளது தங்கையாக இந்திரை வந்தார். இந்திரை என்றால் இந்துவின் சகோதரி இந்திரை. அதன் பிறகு இந்த விஷமுறிவு பத்தி பேசி வந்தது. இதுல திருப்புகள்ல வகுப்புல அருணகிரிநாதரின் வகுப்புல முதல் 3 வகுப்பு மணி மந்திர ஔஷதம் என்று, அதாவது இந்த பிறவியாக நோய்க்கு எதிரியாக விளங்கக்கூடியது. அந்த காலம் இப்பதானே மருந்தெல்லாம் வந்திருக்கு, அந்த காலத்தெல்லாம் முதல்ல மணி கட்டுவார்கள், தாயத்து கட்டுவார்கள், விஷம் அணுகாதபடிக்கு மணி கட்டுவார்கள். அதற்கு பிறகு மந்திரம் ஓதுவார், கருட மந்திரம் முதல மந்திரங்களை ஓதுவார்கள். அதற்கு பிறகு ஔஷதம் கொடுப்பார்கள். விஷ முறிவுக்கு இந்த மணி மந்திர ஔஷதம் என்ற அந்த 3ம் பயன்படுத்தப்படுகிறது. இதுலயும் மந்திரம் என்ற சொல் வந்தது, மந்திரத்தால் அந்த மாயம் நீங்கியது என்று. அதன் பிறகு மாயையும் பற்றி, மாயையை எதிர்ப்பதற்கு ஐயன் ஏவிய ஞான கணையை பற்றியும் குறிப்பிடப்பட்டது. உள்ளதாம் பொருள் என்று சொல்கிறோம் இல்லையா, பாரதி சொல்வது பாரு, உள்ளதாம் பொருள். அந்த உள்ளதாம் பொருள் தான் ஞானம். இல்லாததையே இயல்பாக உடையது, அதுதான் மாயை. இல்லாததை இயல்பாக உடைய மாயையே உள்ளதாம் பொருள் அழித்தது. சொல்லணும்னா மருள் தெருள் ரெண்டுமே மாணிக்கவாசகர் குறிப்பிட்டிருக்கார். மருள் என்பதுதான் மாயை, அதில் வெறியடா தெரு. மருள் என்றால் மருட்சி, அதாவது ஒண்ணுமே தெரியாது, என்னத்தையோ காண்ற காட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாதபடி எல்லாவற்றையும் மூடி மறைத்து விடுகிறது மாயை, மருள். அதை எப்படி போக்குவது என்றால் தெருள், தெளிவு. மருளை நீக்குவது தெளிவு எப்படியோ அதை போல மாயப்படையை இந்த ஞானப்படை வென்றது. நன்றி நன்றி. மற்றவர்கள் ஏதாவது கருத்துக்கள்? ஐயா வணக்கம், முனைவர் கோவிந்தராஜ். சொல்லுங்க. ராம என்னும் 2 எழுத்தாளுங்கிறாரு, ஆனா அதுல 3 எழுத்தல்லவா இருக்கிறது. ஒன்று. அடுத்தது வார்த்தை மறப்பரோ. நான் இது வரைக்கும் வார்த்தை பிறமொழி சொல் என்று தவிர்த்து கொண்டிருந்தேன். இனிமே வார்த்தை என்பதை நாம் கவிதையில எழுதலாம் போல தெரிகிறது. அப்படி இல்லையா, அது வட சொல் தான். நானும் கம்பன் வார்த்தை என்று பயன்படுத்தி இருந்தாலும் நான் பயன்படுத்த விரும்புவது சொல், அதுதான் சொல். அதனால இது வந்து நிறைய இடங்கள்ல கம்பன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான். இருந்தாலும் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய வீடனன் என்று எழுதுகிறான், இலக்குவன் என்று எழுதுகிறான், தயரதன் என்று எழுதுகிறான். சோ எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தமிழ் படுத்தி 1-2 இடங்களில் வட சொல் வந்திருக்கலாம். அடுத்தது 3 எரி அஞ்ச. ஒரு அருமையான கருத்து நீங்க குறிப்பிட்டீங்க, அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு அறிவியல் நுட்பம் இருப்பதாக நான் உணர்கிறேன். இப்போது தீப்பிடித்தால் உடனே தீயணைப்பு துறையினர் கேட்கிறார்கள் அடுத்த முனையிலிருந்து, இது என்ன வகையான தீ என்று கேட்கிறார்கள். ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கெமிக்கல்ஸோ இல்ல வேற ஏதாவது கொண்டு வரத்துக்கு கேட்கிறார்கள். அப்ப தீயிலே பல வகை இருப்பது என்பது அறிவியல். ஆனால் இங்க கம்பனும் அதை குறிப்பிடுகிறானோ என்று தோன்றுகிறது. இது வந்து வடமொழியில் சொல்லப்பட்டது ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணாகனின்னு. இதையே தமிழில் காமத்தி, சினத்தி, வயிற்றுத்தி
என்றும் 3 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். இது வந்து எது இந்த 3 தீ என்பது நம்மளே இன்னும் 3 சொல்லலாம் வேண்டாம். இவங்க சில தமிழ் புலவர்கள் காமம், சினம், அப்புறம் வயிற்றுல இருக்கிற தீ என்று அவ்வாறும் வகைப்படுத்துகிறார்கள். இது அதான் சொல்றாங்களே, எப்படி இனம் வேணா என்னும் எடுத்துக்கலாம். ஏம புனையை சுடும் அப்படிங்கிறாங்கல்ல. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் சினத்தி. நன்றி ஐயா, நன்றி கோவிந்தராஜ் ஐயா. நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? இந்த இந்திரைங்கிற சொல்லு அருணகிரிநாதர் பல இடங்கள்ல உபயோகப்படுத்தியிருக்கார். ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு, கமலநாதுடன் இந்திரையும் சரி சொல்ல ஒண்ணாத மடந்தையர் அப்படின்னு அழகிகளோட அவ எவ்வளவு பேர்பட்ட அழகுன்னா, கமலமாது சரஸ்வதின்னு வச்சுக்கலாம், இந்திரை, இலக்ஷ்மி இவர்களை விட அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு ஒரு பாட்டுல அவர் விலைமாதர்களை பத்தி பேசுறாரு. கமலமாதுடன் இந்திரையும் சரி சொல்ல ஒண்ணாத மடந்தையர் சந்தன அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு. நன்றி. அது ஞாபகத்துக்கு. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? நம்மாழ்வார் பாட்டு ஒண்ணு இருக்கு, கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாகி புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரங்கள் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்மகனார் பெற்ற நாற்றுளேன்னு. அதாவது ராமர் யாரெல்லாம் அவர் போர்ஷன் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார். அவர் புற்பா முதலாகி புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே எல்லாத்தையும் கூட்டின்னு போயிட்டாராம். அதனால நீங்க ஒரு பாடு சொல்லும் போது சொன்னீங்க, அவரை நினைச்சவர் எப்படி பிறப்பறுப்பார்னு சொன்னீங்களா, அது மாதிரி அது அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. வேற ஒண்ணு, அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து தன் பொற்பாதம் ஏத்துவான் பிறப்பறுப்பான், பிறந்தனன் தன் பொற்பாதம் பிறந்திருப்பான், பிறப்பறுப்பான். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, தயவு செய்து தொடர்ந்து வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பு அடுத்த வியாழக்கிழமை. 27. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வேறு கருத்து ஏதும் இல்லை என்றால் வகுப்பை புதுசா வந்தவங்க எல்லாரும் அவங்களுடைய இமெயில் அட்ரஸையும் டெலிஃபோன் நம்பரையும் உங்களுக்கு அனுப்பிச்சாக்க நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆட் பண்ணலாம். நான் இமெயில நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகே. இது வரைக்கும் போன வாட்டி 3 பேர் ஆட் பண்ணேன்னா, வீரபத்ரன், டாக்டர் கோவிந்தராஜ் அண்ட் சேதுராமலிங்கம் அவங்கெல்லாம். இன்றைக்கு இமெயில் அட்ரஸ் இருக்காங்க. அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் தான் உங்களுக்கு கொடுத்தாளா? எல்லாம் போட்டு நான் உள்ள போட்டேன். வீரபத்ரன் இருக்கு, வீரபத்ரனுக்கு நான் போட்ட ஞாபகம் இருக்கு. குமார் இல்ல வீரபத்ரனுக்கு வந்துட்டு இருக்கு. குமார் நான் எல்லாம் உள்ள போட்டேன். சேதுராமலிங்கத்துக்கு மெயில் வந்திருக்குது. எல்லாரும் உள்ள போட்டேன் நான். வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. பிரசன்னா முருகன் தான் இமெயில் வரல. பாலசரஸ்வதிக்கு மெயில் வரதே இல்ல. ஐயா வணக்கம், நான் பாலசரஸ்வதி பேசுறேன். எனக்கு மெயில் வரதே இல்லையே. ஆமா, மெயில் கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க ஸ்பாம்ல போய் பாருங்க. செக் பண்ணேன். ஓ எனக்கு சேதுராமலிங்க எனக்கு ஸ்பாம்ல தான் இருந்தது. ஆமா ஆமா, இல்ல முதல்ல வர்றவங்களுக்கு தான் எனக்கும் போகும். இல்ல எனக்கும் அப்பப்ப ஸ்பாம்ல வரும். நீங்க மெயில் வரல அப்படின்னா இமிடியட்லி ஸ்பாம்ல போய் பாருங்க. அங்கேயும் வரலன்னா வேற ஏதோ பிரச்சனை. ஓ சரி ஐயா. வணக்கம் சிவகுமாரன் ஐயா. வணக்கம். வணக்கம் ரமணி. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வகுப்பு ரொட்டேரியன் ஆறுமுக வேலாயுதம். நன்றி ஐயா, நன்றி. நான் தான் பாலசரஸ்வதி, அந்த ஐடில தான் இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சார் நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. நன்றி 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 மாலதி, நன்றி கௌரி, எல்லோருக்கும் நன்றி. நன்றி நன்றி வணக்கம். வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். சிவா. நன்றி வணக்கம் சார். வணக்கம் சிவா, சிவா அல்லது குஹன். ஓகே சார், கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.